Acts chapter 4. கடைசி காலங்களிலே நடைபெறக்கூடியதான சம்பவங்களை நாம் இந்த நாளிலே வேத தியானத்திற்கு எடுத்துக் கொள்வோம். 3 காரியம் இந்த கடைசி காலங்களிலே நடக்க போகிறது. Persecution, prayer and power. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 31 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு காரியம் வேதம் சொல்கிறது. Persecution, prayer and power. உபத்திரவ காலமாய் இருக்கும். இந்த உபத்திரவ காலத்திலே நாம் உபத்திரவங்களை பார்த்து என்ன செய்யாமல் இருந்து விடக்கூடாது. ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. ஜெபிக்கிறதை விட்டு விடக்கூடாது. ஜெபிக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? அந்த உபத்திரவத்தை மேற்கொள்ளுகிறதான பலன் கர்த்தர் கொடுப்பார். Praise the Lord. In time of persecution, we turn ourselves into prayer, God will give you the power. நீங்கள் உபத்திரவ காலத்தை கண்டு சோர்ந்து விடாதபடி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிற பொழுது இந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவி சபை என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு ஆழமான தேவ செய்தி உங்க வாழ்க்கைக்கு ஏற்பது நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது கடைசி காலமா இருக்கிறபடினால நல்லா கவனிங்க. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால இந்த வசனம் அவர்களுக்குள்ள கிரியை செய்யாம போயிடும் இல்லையா? இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இப்ப வருவார்னு சொன்னா எத்தனை பேர் இன்றைக்கு அவரோடு போறோம்? அவர் சொல்ற முதல்ல பரலோகத்துக்கு வருது, 2வது முதல்ல சபைக்கு வரணும். சபைக்கு வரணும். சபைக்குள்ள வந்து சத்தியத்தை கேட்ட பிறகுதான் அப்புறம் அவர்கள் ஆயத்தமாக முடியும். அப்ப நீ சபைக்கு என்ன சபை என்று சொல்லும்போது என்னைக்கு வாழ்க்கையில நிர்விசாரம் வருகிறதோ உன் வாழ்க்கையில நன்மையை நீ எதிர்பார்க்கவே வேண்டும். Don't ever expecting anything from God. எதையாகிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு இருதயத்துல நீ நினைக்கவே வேண்டாம். ஏன்னா ஒருவன் சபையை, அதாவது ஒருவன் கிறிஸ்துவை கனப்படுத்துவானால், if you honor the church and honor God, he will honor you. இல்லையா? முதல்ல நீங்க வந்து you try to honor the church. இதுதான் நான் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம். You try to honor the church. நீ சபை என்று சொன்னீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போற மாதிரி போகும்போது எப்படி இருக்கும்? ரிசப்ஷன்ல போனா என்ன கிடைக்கும்? கடைசியா மிச்சம் மீதியை சாப்பிட்டு வரணும். அந்த மாதிரிதான் இருக்கும் வாழ்க்கை. முதல்லயே வந்து என்ன இருக்கும்? ஆனா முதல்ல வந்து பாருங்க, 2 ஆசீர்வாதம் இருக்கு. முதலாவது ரசம், பிந்தின ரசம், முந்தின ரசம் 2 இருக்கு. ஆனா சபையில கல்யாணம் தான் அது முந்தின பிந்தின ரசம். ஆனா சபையில ஒரே ஒரு ரசம், அது இயேசுவின் ரத்தம். Praise God. அதை இழந்த பிறகு வாழ்க்கையில நீ எதையாவது பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்க முடியாது. நீ வந்து பிரச்சனை என்று சொல்கிறபோது நான் முதல்ல உங்களை கேட்கிற கேள்வி, நீ சபைக்கு ஒழுங்கா வரையா? கர்த்தரிடத்துல நீ ஒழுங்கா இருக்கியா? அப்புறமா நீ ஆசீர்வாதத்தை பத்தி பேசு, பிரச்சனைகளை பற்றி பேசு, உபத்திரவத்தை பத்தி பேசு, உனக்கு வருகிற நிந்தையை பத்தி அப்புறம் பேசு. முதல்ல நீ are you perfect before the Lord, then you pray to God. முதலாவது என்ன நடக்குதுன்னா persecution, உபத்திரவ காலம். ஆவி சபையில என்ன நடந்ததுன்னு சொல்லி கொடுக்கிறேன். அந்த காலத்து இன்னைக்கு வந்து கிறிஸ்தவங்களை அடிக்கிறாங்க, கிறிஸ்தவங்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்தோனேஷியால ஒரு இடத்துல ஒரு சபை இடிக்கப்படுகிறது. ஒரு சபை இடிக்கப்படும் பொழுது ஜனங்க என்ன செய்றாங்க? தன்னுடைய சொந்த வீட்டை இடித்தது போல வேதனையோடு வெளியில குடைய பிடிச்சிட்டு சின்ன பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டு தேவனை ஆராதிக்கிறத பார்த்தாங்க. அப்ப சொல்றாங்க, இவங்க சொத்தை பிடுங்கல, இவங்க சுதந்திரத்தை பிடுங்கல, இவங்க வீட்டை பிடுங்கல, நகையை பிடுங்கல, எதை பிடிங்கிருக்காங்க? இவங்க ஆராதிக்கிற ஸ்தலத்தை இடித்து விட்டார்கள். யோசித்து பாருங்க இல்லையா? இதுதான் கடைசி காலம். இதுதான் கடைசி காலம். அப்போ ஆதி சபைக்கும் இன்னைக்கு இருக்கிற சபைக்குள்ள டிஃபரன்ஷியேட் என்ன அப்படின்னா,
ஆதி சபையில கூட விபத்திரம் இருந்துச்சு. ஏசாமி என்ன செஞ்சாங்க? கொலை செய்தார்கள். ஏசாமியை கொலை செய்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறாங்க. இயேசு வாழ்ந்த காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற காரியம். இது இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்கும்? இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா யாரும் அதை பெருசா பேசல. யாரும் பேசல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட காலத்துல கொஞ்சம் சலசலப்பு வந்துச்சு. சீஷர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அந்த கிறிஸ்துவை நம்பி போனவர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. தோமா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. கடல் மார்க்கமா கேரளால ஒரு பகுதியில் வந்து இறங்கினார். அப்படியே வந்து கோஸ்டலே வந்து சென்னையில அவர் மரித்தார் என்று சரித்திரம் சொல்லுங்க. நான் பார்க்கல, சரித்திரம் சொல்லுகிறது, வேதத்தில் எழுதப்படல, ஹிஸ்டரி. அதே போல சீஷர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த காலத்துல எப்படி அவர்கள் அந்த உபத்திரவத்தை தாங்கிக் கொண்டார்கள், அந்த உபத்திரவத்தை எப்படி மேற்கொண்டார்கள், இது ரொம்ப முக்கியமான காரியம். நீங்களும் நானும் அறிய வேண்டிய காரியம். நல்ல கவனிங்க. The early church had none of the advantages. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ் இல்ல. சபையில் ஒரு ஐக்கியம் இல்ல, ஒரு யூனிட்டி இல்ல. இன்னைக்கு ஒரு கிரகம் ஸ்டேட்ஸை உயிரோடு 2 பிள்ளைகளை கார்ல வச்சு பெட்ரோல் ஊத்தி எரிச்சாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் ஒன்றாய் ஊர்வலம் சென்றார்கள். ஒரு கொஞ்சம் பதட்டம் வந்துருச்சு. இத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கானா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. அதற்கு பிறகு இன்னொரு கிரகம் ஸ்டேட்ஸ் எரிக்கப்படும் பொழுது அந்த உணர்வு மாறிவிட்டது. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஐயா, நாங்க எரிச்சது கிறிஸ்தவனை அல்ல, கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்களை. Those who against Christianity. எப்படி கிரகம் ஸ்டேட்ஸ் என்ன செஞ்சாரு? மதர் தெரேசா செஞ்சதான் வித்தியாசமா அவர் செஞ்சார். ஆனா ஜனங்க பார்வை எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? ஏற்றுக்கொள்ளல. இப்ப சமீப காலத்துல பிஜேபி அரசாங்கம் ஆளுகிற பொழுது மதர் தெரேசாவுடைய ஊழியத்தை அங்கீகரிக்கிற நம்ம வந்து இன்டைரக்டா காஸ்பலை கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்கன்னு சொல்லி ஜனங்கள் இன்னைக்கும் அந்த அங்கீகாரத்தை தடை செய்ய வேண்டும் என்று பிஜேபி போராடிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவம் வளர்ந்து விடும், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற பயம் வந்துருச்சு. ஆனா ஆதி சபையில அட்வான்டேஜஸ் இல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற சபையில we have more advantages. ஒரு நல்ல கம்யூனிகேஷன், நல்ல சுவிசேஷம், ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகிற காரியம். எங்கு பார்த்தாலும் உபவாச கூட்டங்கள், ஊழியர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆதி சபைகளில் அப்படி இல்லை. இரண்டாவது காரியம், there are some ministries most of depend on today. They did not have the big budget provided by the wealthy donors. ஆதி சபைகளும் சரி, நல்ல ஒரு சபை வளர்ச்சிக்காக யாரும் எதுவுமே செய்யல. ஆதி சபை பற்றி பேசிட்டு there is no wealthy donors for the early church. ஆதி சபையில ஆனால் the pastors lack in credential from the accepted schools or any various things are not able to do it. அந்த நாட்கள் அவங்க என்ன இல்லை, ஆதி சபையில அவங்க இந்த சபையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஸ்கூல் கட்ட முடியல, இந்த சபைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி செய்து கொடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்ல, வெல்தி டோனர்ஸ் இல்ல. அவங்களுக்கு இப்போ நான் சொல்லுகிற காரியம் விளங்கும் என்று நீங்க நல்லா புரிந்து கொள்ளலாம். இந்த செய்தி நான் எப்ப எடுப்பேன்னு சொன்னேன், டியூஸ்டே சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை இதைத்தான் நம்ம பேச போகிறோம் என்று நான் ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வெள்ளிக்கிழமை தான் இந்த செய்தியுடைய காரியம் சாராம்சம் தெரியும். Pope is declared as that Lucifer is a god ன்னு சொல்லி அவன் சொன்னது இப்பதான் நமக்கு தெரியும். சரியா? ஆனா ஆதி சபைகளுக்குள்ளவே என்ன இருந்துச்சு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தன் போய் ஸ்கூல்ல தன் பிள்ளைய சேர்க்கிறான். நான் கேட்கிறேன் அவங்க கிட்ட, ஏங்க அந்த ஸ்கூல்ல போய் அந்த இடத்துல போய் இருக்கீங்கன்னு அவன் சொல்றான், எனக்கு மருத்துவ வசதி இலவசம், என் பிள்ளை படிப்பு இலவசம், எனக்கு திருமணத்திற்கு உதவித்தொகை கிடைக்கும், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி மாசத்துக்கு 300 ரூபாய் கொடுப்பாங்க, உடம்பு சரியில்லைன்னா மெடிக்கல் பில்ல கொடுத்தோம்னா மருந்து ரீஃபண்ட் பண்றாங்க, அதனால அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நான் சொன்னேன், இதனால இங்க உட்கார்ந்தேனா நீ பரவதுக்கு போக முடியாது. பரவாயில்லையா? பரவாயில்ல மாஸ்டர், செத்த பிறகு எங்க போன என்ன
உயிரோடு இருக்கும் போது எனக்கு என்ன வேணும்? 3 நேரம் சோறு வேணும். உயிரோடு இருக்கும் போது எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வாழணும்னு ஹாஸ்பிட்டல் வேணும். என் பிள்ளை படிச்சு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கூல் வேணும். அதனால நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இவன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ். நீ சத்தியத்தை அறிஞ்சிட்டு பின்மாற்றத்தில் போறாங்க. அவன் யார் தெரியுமா? இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஒரு கிறிஸ்துவ சபையை விட்டு ஒரு வேத வசனத்தை விட்டு பின்னால போறான்னு சொன்னா இவன் தான் யூதாஸ். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் இயேசுவை பலமுறை சிலுவையிலே அறைகிறவர்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை குறித்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். 3ஆம் வசனத்துடன் வாசிக்க. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் நல்ல கவனிங்க, ஞானஸ்தானம் என்பது ஒரு தரம் பிரகாசிக்கிற காரியம். ஒரு தரம் நீ ஞானஸ்தானம் எடுத்து ராமோதனத்தை வாயினாலே பெற்றுக்கொண்டு நீ பிரகாசிக்கிறவனாய் உன்னை காண்பித்த பிறகு பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். இயேசுவை மறுதலித்தவர்கள். பாருங்க, இன்னைக்கு சபை கிறிஸ்துவிய வந்த உடனே உன் வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை நீ நினைத்து பார்க்கணும். இந்த சபைக்கு வந்து நீ சத்தியத்தை கேட்ட பிறகு உன் வாழ்க்கையில நடந்த காரியங்களை நினைத்து பார்க்கணும். இந்த சபை மூலமாக உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தினாலும் உன் குடும்பத்திற்கு நடந்த எல்லா நன்மைகளை ருசித்த பிறகு நீ மறுதலிக்கிறவனாய் இருந்தால் தேவனுடைய குமாரனை அவர்கள் மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறவர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாதி சபை எப்படி இருந்துச்சு? ஒரு பலனும் இல்ல. சபைக்கு என்ன ஒரு ஸ்கூல் இல்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல. நீ கேட்கிற உங்க சபைக்கு ஸ்கூல் இருக்கா? உங்க சபையில சேர்ந்துக்கணும். ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா? கல்யாணம், என் பிள்ளைக்கு கல்யாணம் அவர் மண்டபத்தில் நடக்கும்னு சொன்னா 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதனால நான் இன்னும் அங்க மெம்பரா இருக்கேன். யோசித்து பாருங்க. இங்கே மெம்பர்ஷிப் இல்ல, பரலோகத்தில் கிடைக்கணும். பரலோகத்தில் கிடைக்கணும். டிஸ்கவுண்ட் இல்ல, முழுசா பேமெண்ட் கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் கர்த்தருடைய கிருபை. உனக்கு ஒரு இழிவான ஆலயத்திற்காக உன்னுடைய நன்மையை ருசி பார்த்து கர்த்தரை ருசி பார்த்து விட்டு நீ பின்னால் போவாய் என்று சொன்னால் நீ இயேசுவை மறுபடியும் சிலுவையிலே அறைகிறவள், கிறிஸ்துவை மறுதலிக்கிறவள். யூதாசுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு யோசித்து பாருங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு? Most of the ministers had the jail records. early church ஒரு சுவிசேஷம் சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? கொண்டு போய் பவுல் சீலாவையும் சிறைச்சாலையில போட்டாங்க. ஜெயில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இயேசுவை அறிவித்ததற்காக அந்த தண்டனை, இயேசுவை சொன்னதற்காக அந்த தண்டனை. இரவெல்லாம் அடிச்சாங்க. ஆனா சிறைச்சாலை கதவை உடைத்தவர் நம்முடைய தேவன். ஆமென். அந்த நம்பிக்கை எவ்வளவு பெருகுள்ளது. ஜெயில போடுவாங்க. எது போடுவாங்க? திருடிட்டு போல, பொய் சொல்லிட்டு போல, 2 வேஷம் போட்டு போல, மற்றவரை ஏமாத்திட்டு போல, இயேசுவை அறிவித்ததுனால, கர்த்தரே தேவன் என்று அறிவித்ததுனால ஜெயிலுக்கு போனாங்க அன்னைக்கு ஆதி சபையில. ஆனால் அடுத்த காரியம் சொல்றாரு, they have hard time today join our churches. இன்னைக்கு நம்முடைய சபையில இணைவதற்கு it's a very hard time. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் உங்களுக்கு. இன்னைக்கு சபை என்று சொன்னால் ஜனங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற காரியம் என்ன? What is church today? ஒரு பிக்னிக் ஸ்பாட். Church is a picnic spot. Spending time
அந்த நேரத்தை செலவழிக்கிற ஒரு இடம். ஆனா அடுத்து சொல்றாரு, what really was the secret of their success? ஆதி சபை ஜெயித்ததுனாலதான் இன்னைக்கு இந்த சபை உருவாக்கி. ஒரு சபையில உபத்திரவம் வந்து ஒரு சபை ஊழியரை அடித்து சிறைச்சாலையில தள்ளுவார்கள் ஆனால், ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு ரோட்ல போகும்போது கொலை செய்யப்படுவார்கள் ஆனால் அந்த மந்தை சுதறடிக்கப்படும். ஆனா இன்னைக்கு சபைகள் எத்தனை தடவை கிறிஸ்துவை, ஒரே ஒரு கிறிஸ்துவை கொண்டாங்க. இன்னைக்கு இத்தனை கிறிஸ்துவை இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். இத்தனை கிறிஸ்துக்கு வாசம் பண்ணிட்டு இருக்க ஒரு கிறிஸ்துவை சிலுவையில் அறையினாங்க. ஆனா இத்தனை கிறிஸ்து இருக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? ஆனா ஒருத்தன் சொன்னா, கிறிஸ்தவ வந்து மூட்டை பூச்சி மாதிரி கொள்ள கொள்ள பெருகிட்டே இருக்கும், பேசாம விட்டுட்டா கம்மியா இருக்கும். நசுக்க நசுக்க பெருகிட்டே இருக்கும். இதுதான் கதை. ஆமென். இப்ப என்ன ஆச்சு? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஒரு பாரம்பரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றியை காண முடியாது. அப்ப ஆதி சபையுடைய சக்சஸ் என்னன்னு நான் சீக்கிரம் சொல்ல, எழுதி கொள்ளுங்க. ஆதி சபை ஜெயித்தார்கள். இன்னைக்கு இத்தனை சபைகள், Full Gospel Assemblies of God, Assembly of God, Assembly of God, Maranatha, எத்தனை எத்தனை பேர், the only Jesus, Spirit of God Church, ஆயிரக்கணக்கான சபைகள். அது இந்த ரிதுராஜபுரத்திலே 500 சபைகள் இந்த இடத்துல மட்டும். இப்ப எத்தனை சபைகள் உண்டாயிருக்கு? இன்னைக்கு வந்து அத்தனை சபையில சக்சஸ் இருக்கா அப்படின்னா, many of the churches never see the success. ஏன் அப்படின்னா ஒரு காரியம் சொல்றேன். This chapter provides, எதுக்காக நான் இது இன்ட்ரோடக்ஷன் ஏன் கொடுக்கிறேன் அப்படின்னா, இந்த 4ஆம் அதிகாரத்திற்குள் இருக்கிற ரகசியத்தை நான் முதலாவது சொல்லியிருக்கேன். அப்புறம் அதை எப்படி விளக்கி சொல்ல வேண்டும் என்று நான் விளக்கி சொல்றேன். இப்ப 4ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கு? இப்போ ஆதி சபை ஜெயித்தார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். அதற்கு என்ன காரணம்? ஓகே, what really was the secret of their success? நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அநேகர் சொல்லுவாங்க, இன்றைக்கு பிரயோஜனமா அப்படின்னா, இன்னைக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ஆணியில் சொன்னார். நேற்று ஸ்கூல் ஆஃப் ப்ராபசி எடுக்கும் போது நான் சொல்லிக் கொடுத்தேன், தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்தேன். தீர்க்க தரிசனம் என்பது the word of God, spoken word. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருமானால் அது கிறிஸ்துவினால் முன் அறிவிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நீ இப்ப புதுசா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. ஏற்கனவே அவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறாரோ அவைகளை நம்ம மீண்டும் சொல்லணும். இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை என்கிட்ட கேட்டீங்கன்னா, அந்த 25 வருஷ அனுபவத்துல நான் ஒரு 10 தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்லுகிறேன். ஏன்னா இது ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தை. That prophecy, spoken word by the Lord, தேவனாலே சொல்லப்பட்ட வார்த்தை. என்ன சொல்றாரு இந்த வார்த்தை அப்படின்னா, consoling and correctiveness. ஒரு தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? கன்சோலிங். யார் கன்சோல் பண்ணும்? சபைக்கே வராம வீட்டுல உட்கார்ந்து தூங்குறவனுக்கா? பரவாயில்ல சிஸ்டர், போன வாரம் பாஸ்டர் கிளம்பி ரெடி ஆகிட்டோம், மழை வந்துருச்சு, அதனால நம்ம வரல, இடியே விழுந்தாலும் வரும். ஆமா சொல்லுங்களேன், மழை வருது உட்கார்ந்துக்கிட்டா அப்புறம் அவர் வரைக்கும் என்ன செய்வார்? அதுக்கும் மழைக்கும் அதுக்கும் அவன் வருகைக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மழைக்கு முன்னால் என்ன வரும்? மின்னல். மின்னல் ஒரு திசை தொடங்கி மறு திசை மலைகளை மறைக்குமா மனுஷகுமார் இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மழை விடாது. சரியா? இப்ப மழை காலத்துல லீவ் விட்டுருவோம், கோட்டு மாதிரி கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தா பாஸ்டர் சப்பா இருக்க இன்னைக்கு இல்லம்மா ரொம்ப மழையா இருக்கு, வீட்லயே உட்காந்து ஆரம்பிக்கும். அன்னைக்கு யோசிச்சு வந்துடுவார். என்ன செய்வார்? இருக்கிறத ஆக்கி போட்டு சாப்பிட்டு உட்காந்து வேண்டியது. அப்போ what is the success? This chapter provides the answer. The answer. The Christian of the early church knew how to pray so that God's hand could work in mighty power.
ஆதி சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார்கள். கர்த்தருடைய பலத்த கரம் அவர்களை விடுவித்தது. பிரைஸ் தி லார்ட். புரியலையா? என்ன சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன? This chapter, that means 4th chapter 5 to 31 provides an answer. The Christian of the early church knew how to pray so that God's hand could work in mighty power. என்ன சொல்லணும்? கர்த்தருடைய ஜெபிக்க அறிந்திருந்தார்கள். They knew how to pray. இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு ஜெபிக்க தெரியும்? எவ்வளவு பேருக்கு ஜெபிக்க தெரியும்? இதுதான் வித்தியாசம். அதாவது வேதத்திலேயே சொல்றது, ஏற்ற காலத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ள அறியாது இருக்கிறபடினால உங்களுக்கு தெரியாது. யார் சொல்றா? நீ தெரியுங்கிற எவ்வளவு பேருக்கு ஜெபிக்க தெரியும்? ஏற்றுக்கணும். அவர் சொல்றார், ஏற்ற காலத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ள அறியாது இருக்கிறபடினால ஆவியானவர் தாமே வாக்கு கடனாத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்ப உங்களுக்காக யார் ஜெபிக்கிறார்? இப்ப பரிசுத்த ஆவிக்கு சொன்னாதான் அவர் ஜெபம் பண்ணுவாரு. புரியுதா உங்களுக்கு? அவரா பார்த்துட்டு அவரா பாருங்க. 12ஆம் தேதி ஆனா மளிகை சாமான வாங்கணும் தெரியாது. அவன் கரெக்டா அவனே என்ன செய்யும்? குத்து மதிப்பா, இவ்வளவு அரிசி, இவ்வளவு பருப்பு, இவ்வளவு உளுந்து, இவ்வளவு மிளகா, தனியா எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டு போயிடுவான். வீட்டுல வந்து சொல்லுங்களேன், போய் பார்க்கிறோம். இந்த மாசம் மிளகா வேண்டாம், இந்த மாசம் மல்லி வேண்டாம், இந்த மாசம் அரிசி 10 கிலோ வேண்டாம், 5 கிலோ போதும். ஏன் சொல்றோம்? இருக்கு, இல்லாததான் கேட்கிறோம். ஆமாவா இல்லையா? இப்போ உன் வாழ்க்கையில அனுதினமும் இன்றைக்கு இருந்து மறிக்கிற உன் சரீரத்துக்கு என்ன தேவை என்று பார்த்து ஆசைப்படுறியே, ஆனால் உன்னுடைய ஆத்மாவுக்கு என்ன தேவை என்பதை நீ ஆவியானவரிடம் சொன்னையா? ஆண்டவரே, இந்த மாசம் இது எனக்கு இல்ல, இதை கொடுங்க. இந்த மாசம் எனக்கு இது வரல, இதை கொடுங்க. அந்நிய பாஷை எனக்கு வேறு விதமா கொடுங்க, அபிஷேகத்தை வேறு விதமா கொடுங்க, வல்லமையை வேறு விதமா கொடுங்க. இந்த மாதம் கொஞ்சம் உபத்திரவம் ஜாஸ்தியா இருக்கு, இந்த மாசம் என் வாழ்க்கையில வேலையில பிரச்சனையா இருக்கு, வரவு கம்மியா இருக்கு, நான் விரும்புகிற ஒரு சமாதானம் என் வீட்டுல இல்ல, நான் எதிர்பார்க்கிற நன்மை இல்ல, ஆகையால் இந்த நாளிலே இவைகளை சேர்த்து கொடுங்கன்னு கேட்கிற சுவாபம் உனக்கு இருக்கிறதானா? இல்லை. ஆனா ஆதி சபையில ஜெபிக்க அறிந்திருந்தார்கள். ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், பலத்த கரத்தினாலே விடுதலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாரும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணது என்ன தெரியுமா? பிரச்சனையா என்ன கூப்பிடு, பிரச்சனையா என்ன கூப்பிடு. ஆம்புலன்ஸ் மாதிரி 103 போட்டா ஆம்புலன்ஸ் வரும், 101 போட்டா ஃபயர் சர்வீஸ் வரும், 100 போட்டா யார் வருவாங்க? அங்கிள் வருவார் கூட்டிட்டு போகிறது. ஆனா எப்போதுமே இருக்கணும்னா 3 ஆமென், என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென் சொல்லுங்க. அதுதான் சொல்லணும். யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆனா நம்ம யாரை நோக்கி கூப்பிடுறோம்? சொல்லுங்க. ஆண்டவரே, நான் வேலை செய்யற இடத்து மேனேஜருடைய கண்ணை திறங்கணும். அவன் கண்ணை 3 நாள் கவலை இல்லை, உனக்காக கண்ணை திறக்கணும். அப்படி இன்னைக்கு என்ன சொல்லுவோம்? அதிகாரிகள் கண்ணுல தயவு கிடைக்கும், மனுஷ கண்ணுல தயவு கிடைக்கும், இவன் கண்ணுல தயவு கிடைக்கும். அவங்க இதுதான் நம்ம ஜெபம். ஆனா நம்ம ஜெபிக்க தெரியலன்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்ப என்ன ஆகுது? When asked to explain the secret of his remarkable ministry, என்ன சொல்றோம்? இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் 4ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் செய்யணும். 5 முதல் 31 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா தெரியும். இதுல வந்து சில காரியங்களை நான் சொல்லிக் கொடுக்கிறேன், பிரிச்சு சொல்லிக் கொடுக்கிறேன், என்ன நடக்கும்னு சொல்லிக் கொடுக்கிறேன். ஓகே, இதுல ஒரு தேவனுடைய மனிதர் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். இப்படி அவர் வாழ்க்கையில அவர் என்ன செஞ்சாராம்? இந்த 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை படிச்சிருக்கும் போது அவருக்கு ஆவியானவர் சில காரியங்களை உணர்ந்திருக்கிறார். அவர் பேர் என்ன?
Charles Haddon Spurgeon. ஒரு remarkable word கொடுக்கிறார். My people pray for me. Charles Haddon Spurgeon அவர் பேர். கேட்கிறாரு, ஸ்பர்ஜன் சொல்றார், my people pray for me. அதற்கு அகஸ்டின் said, pray as though everything depend on God. எனக்காக ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள். அதுக்கு அகஸ்டின் செயின்ட் அகஸ்டின் என்ன சொல்றாரு? pray as though everything dependent on God. ஜெபம் யாரை சார்ந்தது? தேவனை சார்ந்தது. ஜனங்கள் உலகாக ஜெபிப்பாங்க, ஆனா யாரை சார்ந்தது? எல்லாமே தேவனை சார்ந்தது. ஜனங்கள் உலகாக ஜெபிக்க கூடாது. ஜனங்கள் யாருக்காக ஜெபிக்கணும்? தேவனை சார்ந்து ஜெபிக்கணும். இதுதான் சீக்ரெட். நீங்க ரொம்ப பேர் வாழ்க்கையில் செய்வாங்க. காலையில போன உடனே வேலை செய்யறதுனால ஜெபம் மட்டும் வேலையை ஸ்டார்ட் பண்ணும். ஒரு கடை திறந்தோடனே ஜெபம் மட்டும் கடை தருவோம். வேலைக்கு போய் உட்கார்ந்தோடனே ஜெபம் மட்டும் வேலையை தொடங்குவோம். இந்த பைபிள் படிச்சுட்டு வேலையை தொடங்குவோம். இது எல்லாத்துக்கும் மேல அவர் சொல்றாரு, depend on God. தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். இத சொல்லிட்டு and work also everything depend on you. ஜெபம் தேவனை சார்ந்து இருக்கிறது, வேலை ஒன்ன சார்ந்து இருக்கிறது. சரி சொல்றா, நீ ஜெபம் பண்ணிட்டு விட்டு வேலை தானா நடக்குமா? மிஷின் தானா ஆபரேட் ஆகுமா? கம்ப்யூட்டர் தானா ஓடுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு ஆசீர்வதியும், எனக்கு முன்பாக உங்களுடைய சமூகம் செல்லட்டும், என்னை பாதுகாத்துக் கொள்ளும், திரும்ப சுமதான் வந்து சேரும். காலையில் உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணி கீரப்பட்டதான் வண்டி ஓடும். ஆனா அநேக வாழ்க்கையில ஜெபம் பண்ணனே வண்டி தானா அங்கேயே சீரல்ல நிற்கும். சீரல் கிரீன் ஒண்ணுன்னா உடனே வண்டி மூவ் ஆகும். ஆபீஸ் கீழே போய் நிற்கும். உடனே அங்கிருந்து இவங்களை யாராவது தூக்கிட்டு போய் சீட்டை உட்கார வைப்பாங்க. கம்ப்யூட்டர் தானே ஆன் ஆகும். அது தன்னுடைய வேலையை தானா செஞ்சுக்கும். முடிஞ்சோடனே கொண்டு திருப்பி காரை உட்கார வைக்கும். அந்த காரை கொண்டு வீட்டை உட்கார வச்சிடும். இதை கண்டுபிடிக்கிற அந்த மாதிரி prayer depend on God, but work depend on you. Praise God. ஜெபம் மாட்டு ஜெபம் செய்யட்டும், வேலை பாட்டு நீ செய். ஜெபிச்சுட்டு வந்து கர்த்தர் வந்து கொடுப்பாரு உனக்கு. கர்த்தர் என்ன செய்யறாரா? வேலை செய்ய பலன் கொடுக்கிறார். ஆமென். இதான் சீக்கிரட். ரொம்ப பேரோட வாழ்க்கையில ஜெபிக்கிறோம் என்ன ஜெபிக்கிற? என்ன ஜெபிக்கிற? சோம்பேறித்தனம். அது ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் செய்வார். ஏன் நீ போயிட்டு நீ பெரிய ஜெபிக்கிறதானே வீட்டுல போய் பார்த்து நடு வீட்டுல பாயப்பட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு பெரியவங்க தான் பார்ப்போம். சொல்லுங்க, அதான் இட்லியும் கெட்டி சட்னி வந்தாலும் பார்ப்போம். ஆனா அதுவும் வேண்டாம், ஒரு தண்ணி வருதான்னு பார்ப்போம். கண்ட தண்ணி தான் வரும், தமிழக வராது. சொல்லுங்க, நீ அநேக சோம்பேறிகள் வச்சுட்டு ஜெபிக்கிற கர்த்தர் செய்வான். அவனை கண்டா தொட்டி அடிக்கணும். சொல்லுங்க வேணும், ஜெபம் செஞ்சது, ஆனா கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஆமென். சொல்லுங்க சத்தமா. ஜெபம் பண்ணிட்டு நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு போனேன்னா சொல்லுங்க. சாராயம் விற்கிறவங்க கூட தான் ஜெபம் பண்றோம். ஒரு அம்மா என் தொழில பயன் கொடுக்கல, உங்களை சாராயம் விற்கிற பொருள் நல்ல பானையை வச்சு பட்டை பொட்டு வச்சு பூ கொடுத்து, எதுக்கு? சாராய பானை நல்ல வியாபாரம், நிறைய பேர் வாங்கி குடிச்சு சாப்பிடும். அந்த மாதிரி சரி சவப்பட்டி செய்யறாங்க, என்ன ஜெபம் காலையில் வந்துடுவாங்க. பிசினஸ் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருப்போம், பெட்டியெல்லாம் நிறைய பெட்டி, சவு பெட்டி சின்னதுன்னு பெருசு வரைக்கும் நிறைய பெட்டி இருக்கும். அப்புறம் கருப்பு இருப்போம், வண்டி இருக்கும், கிளாஸ் வண்டி இருக்கும். வந்தோம் என்ன ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட பைபிள் வந்து ஆண்டவரே நீ நாலு போன மாதிரி வரணும். அவனை போஷிக்கணும்னா நீ ஜெபிக்காம இருக்கணும். ஜெபிக்காம கர்த்தர் அனுப்பிட்டே இருப்பார். அவன் ஜெபத்தை கேட்டு ஓன் ஜெபத்தை கேட்டா அவனும் பிசினஸ் இல்லை, அவன் ஜெபத்தை கேட்டா உனக்கு வாழ்க்கையே இல்லை. சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சிரிப்பா இருக்கு என்ன பார்த்தா அவங்களுக்கு இதான் உண்மை. சவப்பெட்டி வைக்க ஜெபம் பண்ண மாட்டானா? ஆண்டவரே நல்ல பிசினஸ் ஆகணும், லோனை வாங்கி வண்டியை வாங்கி இருக்கிறேன்,
ரீசர் பாக்ஸ் லோன் அவன் பேங்க்காரன் வந்து ஃபீஸ் பண்ணிட்டு போயிடுவான். 4 பணத்தை சீக்கிரமா அனுப்புங்க, மாசம் டெய்லி ஒரு 4-3 வந்தா கூட போதும். அவன் படத்துக்கு அவன் ஜோம் பண்றான், உன் படத்துக்கு நீ ஜோம் பண்ண. கிரியை செய். கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது. ஆமென். 2 பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட். My people are praying for me. என்னது? நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். என் சபை இவ்வளவு பேர் எனக்காக ஜோம் பண்றாங்க, நான் பேசாம கூட்டு உட்காந்துக்குவேன். குளிர் சொட்டர் போட்டு சாலை போட்டு காது பஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஆனா சபை தானா நடக்கும். நடக்குமா? நான் என்ன செய்யணும்? நீங்க பண்ற ஜபத்தை நீங்க செய்யுங்க, நான் பண்ற பிரச்சனை நான் பண்றேன். ஆனா கர்த்தருடைய பலத்த காரணத்தை கிரியை செய்யும். அதுலயே சொல்றேன், சத்தமே இல்லை, குளிர் குளிர் உங்களுக்கு நல்லா சத்தமா அழகிய சொன்னீங்கன்னா குளிர் போயிடும். ஆனா இப்ப மழை வந்தாலும் பரவாயில்ல, 12 மணிக்கு மழை நின்று. இந்த மழை யாருக்கு தெரியுமா? வெளியே பார்க்க, உள்ள பார்க்கிறவங்களுக்கு மழையே அமைச்சு. இங்கே ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். Augustine said that pray as though everything depend on God and work as though everything depend on you. Prayer is not an escape from responsibility. The prayer is not escape from the responsibility. நீ என்ன செய்வா தெரியுமா? ஜெபம் பண்ணுவான், தப்பித்துக் கொள்வதற்கு ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, தெரியாம 1000 ரூபாய் திருடிட்டேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவான், அவன் ஜெபம் பண்றான். எனக்கு பிள்ளைகளை நடத்த பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜெபம் பண்றான். ஆண்டவரே இதிலிருந்து என்னை விடுவீங்க. The prayer is not escape from the responsibility, but it is a response to God's ability. Praise the Lord. புரியுதா? புரியலையா? Not escape from the responsibility, it is a response to God's ability. கர்த்தர் உனக்கு உதவும்படியாக கரத்தை நீட்டுவதற்கு உன்னுடைய ஜெபம் அதற்கு உறுதுணையாக இருக்கிறது. ரெஸ்பான்ஸ். கர்த்தர் கையை நீட்டினால என்ன செய்யணும்? ஒரு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு என்ன செய்யணும்? ரெஸ்பாண்ட் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பிரைஸ் தி லார்ட் சொல்றதுக்கு எபிலிட்டி வேணுமா இல்லையா? அதை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு வேதம் சொல்லுது, உங்களிடத்துல என்னை குறித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்குங்கள். அதுதான் எபிலிட்டி. எபிலிட்டிங்கிற வார்த்தைக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எபிலிட்டி. I have the ability to do all things for God. எல்லாவற்றையும் நான் செய்வேன், எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் சொல்லுகிற ஜெபத்துக்கு என் தேவன் பதில் கொடுக்கிறார். That is ability. It is not escape from responsibility. நீ என்ன நினைச்சீங்க? They try to escape from the responsibility. பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளும். என்ன பொறுப்பு? பரிசுத்தமா வாழணுங்கிறது ஒரு பொறுப்பு தானே, உண்மையா இருக்கணுங்கிறது ஒரு பொறுப்பு தானே, கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வது ஒரு பொறுப்பு தானே. இன்னைக்கு என்ன செய்யறான்? They try to escape from the responsibility. அவன் தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்பிலிருந்து என்ன செய்யறான்? He tried to escape out of the calling. வெளியே ஓடுகிறான், பயந்து ஓடுகிறான். அவன் கோலை என்ன செய்வான்? தனக்கு வருகிற எதிர்ப்பை கண்டு ஒளியும். வேதம் சொல்லுது, பலவானை முந்தி கட்டினால் ஒளி ஒளி உள்ள புது கொள்ளையிடப்படுகிறது. அவன் கெரிச்சிக்கிட்டு சிங்கம் கெரிச்சிக்கிற சிங்கத்தை போல சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா நீ கிறிஸ்துவ என்ன செய்யணும்? தாவீது பிடிச்ச மாதிரி நாயை பிடிச்சு போட்டுட்டா முடிஞ்சது கதை. ஆமென் சொல்லு. Praise the Lord. Once again here Bible says that true prayer energize our service and a battle. ஜெபம் செய்யலாம். The prayer is the true prayer. உண்மையான ஜெபம் உனக்கு ஒரு energize, உன்னை வந்து உற்சாகப்படுத்துகிறது. உண்மையா ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், உங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துடும், உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் செய்வாரு. சரி சொல்லுவா, ஜெபம் பண்ணிட்டே நான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஜெபம் பண்ணுமா, ஆனா விசுவாசம் இருக்காது. ஜெபம் பண்ணுவா, ஆனா அந்த ஜெபத்தின்படி நடக்க மாட்டான். இதுதான் கர்த்தர் சொல்ற காரியம். Once again the focus of attention
is on the name of the Lord Jesus Christ. இன்னொரு முறை நீ உன் கவனத்தை இயேசு பக்கமாய் திருப்பு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்போது வாசிங்க. அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார். இப்ப உங்களை பார்த்து என்ன கேட்கணும்? நம்ம தான் செய்யறதே இல்லையே. நம்மளை பார்த்து யார் கேட்பாங்க? சொல்லுங்க. நம்ம தான் செஞ்சிருக்கோமா? யாரும் செய்யல இல்லையா? அப்படிதான் இருக்கு. இதை எப்படி செஞ்சீங்க சிஸ்டர்? இதை எப்படி செஞ்சீங்க? அது தானா விழுந்துச்சு. குருவி உட்கார பணம் கீழே விழுந்த மாதிரி நமக்கு சொல்ல தெரியாது. சொல்ல ஒரு 3 நாள் உபவாசம் போட்டேன். கர்த்தர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், உபவாசிக்க கற்றுக் கொடுத்தார். நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார். இதுதான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கேட்கிறாங்க அவங்க, எந்த நாமத்தினால இந்த பேரை இருந்தீங்க சிஸ்டர்? நான் தெரியாது. சொல்லி கொடுத்தாரு. கொண்டு போய் கோட தலையில் வீணாக வச்சேன். There is not ability, it's responsibility. புரியுதா? நான் சொல்றத நீ செய்ய வேண்டாம். உனக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு அதை நீ செய். பேசணும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கை தடுமாற்றத்தில் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், they accepting the responsibility. பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். Accepting the responsibility, but there is no ability to do something for God. Okay, the responsibility என்ன சொல்லுவாங்க? பொறுப்பு. நீ வேலைக்கு போயிட்டு சம்பளம் கொடுத்தா தான் நான் சமைப்பேன் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? வேலைக்கு போவோம், சம்பளம் கொடுத்துருவோம். ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் சொல்லுவான், நீ சொல்லவே வேண்டாம், நான் குடும்பத்தை நடத்த எனக்கு தெரியும். I know how to make out, how to lead a successful family. I know how to do it. God's strength, God's ability, I can do anything. இந்த வார்த்தை எவ்வளவு பேர் சொல்லுவான்? விசுவாசிக்கிறவன், சத்தியத்தை சத்தியமாய் கைக்கொள்ளுகிறவன், உண்மையா இருக்கிறவன், உலகத்தை நம்பாதவன், கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி இருக்கிறவன் சொல்ற வார்த்தை. மற்றவன் எல்லாமே தேடி உடனடி என்ன செய்வான்? ஒழிஞ்சுக்குவான். ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தா ஒழிஞ்சுக்குவான். ஜனங்கள் சட்டமன்றம் ஓடி ஒழிஞ்சுக்குவான். பேடி பெயர். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இங்கே ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. Once again, the focus on attention is on the name of the Lord Jesus Christ. நீ எந்த நாமத்தில் செஞ்சீங்க? நாமமா? அது என்ன நாமம்? அதே தெரியாது. ஒரு பாஸ்டர் ஜீவானந்த பிரசங்கம் பண்றாரு ஈரோட்ல. சொல்ல ஒரு கீழே நானும் நின்றுட்டு இருக்கேன், கூட இந்த சான்றி அவனும் நின்றுட்டு இருந்தான். அவர் முடிஞ்சோடனே எங்களோட வரதுக்காக உட்காந்துருந்தாரு. அப்போ சொன்னாரு, ஒருத்தர் வந்தாங்க, மனைவி சொன்னாங்க, ஐயா என் வீட்டுக்காரங்க முடிக்கலாம் ஐயா. ஸ்மால் டவுன், ஈரோடு ஸ்மால் டவுன். நிறைய அவங்க அக்ரிகல்ச்சரும் நிறைய காரியங்களை அவ்வளோ இதாக இல்லாதவங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, என் மறுபடியும் புதுசாக குடிக்கிறாயா அப்படின்னு சொன்னோடனே சொன்னாங்க, தம்பி ஆத்மாவை கெடுக்காத குடிக்கிற யார் ஜீவனாங்க சொன்னாங்க. ஆத்மாவை கெடுத்துப்போ பண்ணாத தம்பி, ஆத்மாவை காத்துப்போ, நீ குடிக்காத சொன்னாங்க. அவன் திருப்பி ஆத்மாவா அது என்ன மாவுன்னு கேட்கறான். ஆத்து மாவுனா என்ன மாவு? அரிசி மாவா, உளுந்து மாவா, மரிக்கல் மாவா, என்ன மாவுன்னே தெரியல. ஆனா ஆத்து மாவுன்னு நினைச்சாங்க. ஆத்து மாவை காத்துக்கணும். அவன் சொன்ன ஆத்து மாவு இல்லை, ஆன்மா. அது தெரியாதையா? நீ அடுத்த வரும்போது நான் ட்ரை பண்றேன். இதுதான் உலகம். கிறிஸ்தவன்னு சொல்லுவான். ஆனா எடுத்து பாருங்க, ஒரு ஜெபம் பண்ண சொல்லுங்க, கிறிஸ்தவனா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். இங்கே சொல்றாரு, early church, they know how to pray, escape from the situation. அவர்கள் ஜெபிக்க அறிந்திருந்தார்கள், ஜெபித்தார்கள், கர்த்தர் சூழ்நிலையை மாத்தினார். இவன் ஜெபிக்கிறான், ஆனா இவன் ஜெபம் கூரையே தாண்ட மாட்டேங்குது. சும்மா என் விசுவாசம் எனக்குள்ள, ஏன் ஜெபம் எனக்குள்ள, ஏன் பக்தி எனக்குள்ள, ஏன் உன் பிரச்சனையை உனக்குள்ள வச்சுக்கோ. ஏன் வெளியே சொல்ற வியாதியை ஏன் டாக்டர் சொல்ற? அதையும் நீயே வச்சுக்கோ. உள்ள நெஞ்சு வலிக்குதுன்னு அவங்க அமைக்கி பிடிச்சு நீயே உட்கார்ந்து வீட்டுக்குள்ள போய் சொல்லாத டாக்டர். டாக்டர் நெஞ்சு வலிக்குதுன்னு ஓடாத. எல்லாத்தையும்
வா, நெஞ்சு வலி டாக்டர் சொல்லுவோம். அவருக்கு நெஞ்சு வலி இல்லையா? எங்களுக்கு வருகிற பிரச்சனை கூட இவ்வளவு நீட்டத்துக்கு வரும். ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவேன், ஏன் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. You try to learn how to pray. பைபிள் படிக்கிறியா? படிக்கிறேன். எத்தனை அதிகாரம்? 3 அதிகாரம் படிக்கிறேன். ஒன்று சொல்லி நீங்க என்ன படிச்சு சொல்லு. இனி கேட்கறது என்ன வசனம்? இதுதான் செவ்வாய்க்கிழமை கேட்டேன். வெள்ளிக்கிழமையே செவ்வாய்க்கிழமையா? வெள்ளிக்கிழமை கேட்டேன். 40 கத்துனாங்க. ஓகே, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பிரசங்கம். ஒரே ஒரு வார்த்தை முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள இன்னைக்கு என்ன படிச்சீங்க? Proverbs என்ன இருக்கு? யாரை பாதுகாப்பாராம்? இப்ப படிக்க ஆதி சபையில எந்த நாமத்தினால இந்த ப்ரொடெக்ஷன் வந்தது, எந்த நாமத்தினால கர்த்தர் உதவி செஞ்சாரு கேளுங்க பார்க்கலாம். அதே கேளுங்க கேளுங்க. யாருக்கு உதவி செய்வார் கர்த்தர்? எல்லாத்துக்கும் இல்ல. புரியுதா? இப்போ see, if you take some message, it will connection everyday meditation. சொல்றாரு, I will help the people, those who righteous and honest. நீதிமானையும் உத்தமனையும் கர்த்தர் கைவிடுவதில்லை. கர்த்தர் பாதுகாப்பார், அவனை ஆசீர்வதிப்பார். யார? ஏன்னா he know how to pray in time of trouble. சிங்கத்தின் வாய்க்கு தானியேலை தப்புவித்தார். ஏன் தப்புவித்தார்? he know how to pray. சொல்லுங்களேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கு காத்து கொண்டார். ஏன்னா they know how to pray that time. அந்த நேரத்துல எப்படி ஜெபிக்கணும்னு தெரியும். சரியா? தடை இல்லாமல் அந்த ஜெபம் தேவனிடத்திலே போவதற்கான மெத்தட் அதைத்தான் நீ சொல்லிக் கொடுக்க போறேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஐயா அதை சொல்லிக் கொடுங்க ஐயா. எங்க வாழ்க்கையில இருந்து பிரச்சனை எல்லாம் விட்டு வெளியே வந்துடும். பிரச்சனை விட்டு வெளியே வந்தா பரவாயில்ல, வெளியே போயிடக்கூடாது. ஹலோ, வெளியே வரணும், வெளியே போகக்கூடாது. பிரச்சனைக்குள்ள இருந்து வெளியே வரணும், வெளியே போகக்கூடாது. இந்த காரியம் ஆச்சுன்னா பாதிதான் இருக்க மாட்டோம். கணக்கு வச்சிருக்காரு. அடுத்து பாருங்க. இப்ப 4:7 வாசிக்கிறா. 4:10 பாருங்க. இப்போ 7வது கேள்விக்கு பதில் வரல. 7வது கேள்விக்கு பதில், எந்த நாமத்தினாலே நீங்கள் இவைகளை செய்தீர்கள்? அது அப்படியே பிரேக் போட்டு வச்சிருக்க. 4:10 பாருங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எந்த நாமத்தினாலே இவங்க அற்புதம் நடக்குது, எந்த நாமத்தினாலே அதிசயங்கள் நடக்குது, எந்த நாமத்தினாலே விடுதலை கிடைக்குது, அங்க வசனம் இருக்கிறாங்க. அதுதான் 10 வாசிக்க சொன்னேன். இயேசுன்னு சொல்லக்கூடாது. கேட்கறாங்க கேள்வி உங்களுக்கு. அவங்கள்ட்ட போயிட்டு இயேசுவினாலே அப்படின்னு சொன்னா தெரியாது. அதுக்கு நான் ஆத்துமாவை உதாரணமா சொன்னேன். ஆத்துமாவை காத்துக்கு போனா என்ன மாவு எத்தனை கிலோ கேட்கறது இல்லை. இது நல்ல இன்னொரு 10 படிக்க விளக்கும். இப்ப இருங்க, கேள்வி என்ன? 7. யார் ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் கேட்டாங்க. அது பதில் என்ன வருது தெரியுமா? கேட்ட பதில் வருது. அவன் கேட்கலாம் எந்த நாமத்தினால செய்யறானா? வானால சொல்லுங்க. உங்களாலே சிலுவையில் அறையப்பட்டவரும் நீ அடிச்சு கொண்டுட்ட, ஆனா தேவன் அவரை உயிரோடு எழுப்பிட்டாரு. அவன் இந்த நாமத்தினாலே இவன் சுகமாகி நிற்கிறான். அப்படிங்கும் போது கேள்வி கேட்டவன் என்ன நடந்தது யாருன்னு புரியும் உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறான் அப்படின்னா நான் கொஸ்டின் பதில் அவங்ககிட்டயே வச்சிருக்கேன். பதில் உங்களோட தான் இருக்கு.
இப்ப இயேசுவை கொன்னுட்டான். ஆனா இயேசுவை நீ கொலை செய்தாலும் நீ கொன்னு போட்ட இயேசுவை என் பிதா உயிரோடு எழுப்பவல்லவர். அந்த உயிரோடு எழுப்பின இயேசுவின் நாமத்தினால இந்த அற்புதங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்குது. நீ கொன்னு போட்டாலும் அந்த நாமத்தினால அற்புதங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படின்னு அர்த்தம் நீ இயேசுவை ஒண்ணும் செய்யப்படுது. சொல்லுங்க, கொன்னுட்டாங்க ஆனா அவர் உயிரோடு எழுப்பிட்டார். ஆமென். இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? பிதாவின் வலது வாசத்தில். உங்களுக்குள்ள யார் இருக்கா? அவர் அனுப்பின பரிசுத்த ஆவி. ஆனா இயேசுவை விட உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிக்கு வைராக்கியம் ஜாஸ்தி. உனக்கு ஜெபிக்கவே தெரியாது, ஆனா பரிசுத்த சொல்றாரு, நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீ யாருக்கிட்டையும் போய் வேண்டிக்கணும்னு சொல்லாது. உனக்கு உள்ள பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா அவர் உனக்காக வேண்டிக் கொள்வார். ஏற்ற காலத்துல எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாதனால நான் தானே வாக்கு கடனாக பெருமூச்சோடு நான் உங்களுக்காக விடுதலை செய்கிறேன். இப்போ முதல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் சொல்லி தரணுமா? 4:12 வாசிங்க, அப்புறமா போயிடுவோம். அவராலே அன்றி அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழையும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளை இடப்படவில்லை. அப்படின்னா அர்த்தம், whatever it may be, whoever it may be, if they belongs to someone, they see the failures. நீ யாரை சார்ந்து இருக்கிறாயோ அவனுடைய குணாதிசயம் தான் உனக்குள்ள இருக்கும். பழைய காலத்துல சொல்லுவாங்க, you tell about your friend and tell about you. தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. புரியுதா? பழமொழி இருக்குல்ல. அப்படின்னா அர்த்தம், அப்படின்னா அர்த்தம், ஒரு பிள்ளையை பார்த்தோம்னா அவன் சொல்லுவாங்க, this character belongs to this people. ரத்தத்திலேயே ஊர்னது. அப்பொழுது புள்ள தப்பாம பிறந்திருக்குமா பழமொழி. குணாதிசயங்களை வச்சு சொல்லுவான். அதை இயேசு மறித்து மாற்றி இருக்கிறார். ஆனா குணாதிசயம் இருக்குன்னா அந்த ரத்தம் அந்த மாற்றுதான். இப்ப சொல்லுங்க, வானத்தின் கீழே எல்லாம் அவருடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை. அந்த நாமமும் தான் எங்களை சுகமாக்கி இருக்குன்னு சொல்லுவாயானால் உனக்கு தரிக்கப்படுகிற நாமங்கள் என்ன? whom you belongs to, what you belongs to, where you belongs to. இல்லையா? நீ அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வருதுன்னு சொன்னா, they have that some kind of adaptation to belongs to anyone. ஒரு சில சூழ்நிலைகளை சார்ந்திருப்பாங்க. ஒரு சில சொல்லுவாங்க அடிக்ஷன் சொல்றது அந்த வார்த்தைக்கு தியாலஜிக்கல் மெத்தட். அடிக்ஷன் அடிமைப்படுத்தல். இப்ப பாருங்க, ஒரு பைபிள் ரீடிங் அப்படின்னா ஒரு அடிக்ஷன் இருக்கு. அது படிக்காம அவனால என்ன செய்ய முடியாது. படிக்கலன்னா அவனுக்கு அந்த நாள் முழுவதும் எதையுமே செய்ய முடியாது, எதுவுமே நடக்காது. பாருங்க, இன்னைக்கு நான் பைபிள் படிக்கல, இன்னைக்கு நான் குற்ற உணர்வு இருதயத்துல யாரோ குத்திக்கிட்டே இருக்கிறது போல, உணர்த்தப்படுவது போல ஒரு வேதனை. சும்மா இன்னைக்கு நான் செபிக்கல, இன்னைக்கு நான் வேதம் வாசிக்கல, இன்னைக்கு நான் உபவாசம் எடுத்தவன் தெரியாம சாப்பிட்டுட்டேன், குழம்பிக்கிட்டே இருப்பான். பாருங்க, அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். படிக்கலையா? நாளை படிச்சது படிப்பது போல பாசாங்க செய்வான். அதாவது என்ன சொல்றது, ஹிப்போக்ரிட். வேதத்தை கையில் வச்சுமா படிக்க மாட்டான், ஜெபம் வராத வாயில. அப்ப இத்தனை காலம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நீ கிறிஸ்துவுக்கு ஏற்றவனாய் உண்மை இல்லாத இருந்தேனா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதுதான் சொல்றாரு. 17 வாசி வாழ்ந்து 4ஆம் அதிகாரம் 17-18 வாசி. ஆகிலும் இது அதிகமாய் ஜனங்களுக்குள்ளே பரவாதபடிக்கு இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி, பாத்தீங்களா? இன்னைக்கு சொல்லிட்டாங்க, இனிமேல் கொண்டு என்ன செய்யக்கூடாது, இயேசுவின் நாமத்தை நீ சொல்லக்கூடாது, ஜெபிக்க கூடாது. இதுதான் தானியேல் காலத்துல ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ வாழ்க்கையில நீங்கள் தேவனை ஆராதிக்க கூடாது,
சொன்னாங்க. ஆனா இவங்க 2 பேருமே எழுந்து நின்னாங்க. அவர்களை கர்த்தர் காப்பாற்றினவர் உன்னையும் காப்பாற்றுவார். பாருங்க, பிரச்சனை வந்தா ஜெபிக்கணும். அது இன்னைக்கு எப்போதுமே ஜெபிக்கணும். அதான் பிரச்சனை வந்தா ஜெபிக்கணும். கிறிஸ்தவனா சொல்லுவான், என்னாச்சு, ஏன் மோகம் மாடி இருக்கு, பாஸ்டிங், ஏன் பாஸ்டிங், பிரச்சனை, ஏன் பிரச்சனை, பாஸ்டிங் இல்லாதனால பிரச்சனை. இப்ப பாஸ்டிங் போட்ட பிரச்சனை போயிருமா? சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரே ஒண்ணு சொல்றேன், எரிகிற நெருப்பை 7 மடங்கு சூடாக்குனாங்க. உடனே சாப்பிட்றாங்க, மேய்ச்சல் ஆபத்துறப்போ சபைக்கு போயிட்டு உபவாசம் போட்டு 3 நாள் 4 நாள் 1 வாரம் பாஸ்டிங் போட்டு ஆண்டவரே நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம், இப்ப எங்க பிள்ளையாவது எங்களை காப்பாத்துங்க. அப்பதான் முதல் ஜெபிக்கிறாங்கன்னா அந்த அக்னி நடுவில் வந்திருப்பாரு அவரு. நீ இடைவிடாமல் ஆரம்பித்த உன் தேவன் தப்புவித்தாரா? தானியேலே. யார் கேட்கிறா? யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியாது நீ ஜெபிக்கிறது. ஆனா உன்னை சுற்றி ஒரு கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ ஜெபிக்கிறாயா இல்லையா, நீ உபவாசிக்கிறாயா இல்லையா, கதவை சாத்தி உள்ள போய் என்ன பண்றேங்கிறது அவருக்கு தெரியும். அப்பதான் ராஜா கேட்கிறான் தானியேலை பார்த்து, தானியேலே தானியேலே, இனி உபவாசம் இருக்கும் போது உன்னை எவன் தண்டிக்க நினைக்கிறானோ அவன் தூங்க முடியாது. உன்னை எவன் தண்டிக்க நினைக்கிறானோ அவன் திராட்சரசம் குடிக்க முடியாது. உன்னை தண்டிக்க யார் நினைக்கிறானோ அவனால கீத வாக்கியம் கேட்க முடியாது. இரவெல்லாம் பைத்தியம் பிடிச்சது போல எப்ப விடியும் 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 என்று முழு மணிட்டே இருக்கிறான் ராஜா. ஆனா தானியேல் சிங்கத்தின் மடியிலே படுத்து உறங்கினான் என்று ஒரு சரித்திரம் சொல்கிறது. அவன் ஜெபம் பண்ணான். That is not a prayer time for Daniel. சத்தமா சொல்லுங்க. அது தானியேலுடைய ஜெப நேரம் இல்ல. உடனே சிங்கத்தை போட்டோன்னே சோத்ரம் சோத்ரம் சிங்கம் பயந்தே கடிச்சிருக்கான். நீ ஓ பிரச்சனை பாதி பிரச்சனை வந்தோன்னு ஜெபிக்கிற பாரு, அதான் உன் வாழ்க்கையில பாதி பிரச்சனையே ஆகணும். பிரச்சனை அதிகமாகும் கம்மியாகும். ஆனா தானியேல் என்ன செய்யறான்? ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபம். அது வழக்கமா செஞ்சான். இப்ப பிரச்சனை வந்த உடனே அவன் கவலையப்படல. அவன் நேரத்துக்கு அவன் ஜெபம் பண்ணுவான், அவன் நேரத்துக்கு அவன் ஜெபம் பண்ணுவான், அவன் நேரத்துக்கு ஜெபம் பண்ணுவான். ஆனா ராஜா தூங்குனானா? தூங்கல. இதாங்க மற்றவனுக்கும் உனக்குள்ள வித்தியாசம். உனக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு பிரச்சனை கொடுத்துட்டானா நீ வழக்கமா செய்யற ஜெபத்தை ஜெபம் பண்ணு. கர்த்தர் அவனை தூங்கணும். எப்ப விடியும் விடியும்னு காத்துட்டு விடுஞ்சோன்னு ஓடி வந்து தானியேலே தானியேலே தானியேலேன்னு தடவிட்டு வந்து பார்க்கலாம் கெவில உன்னை இடைவிடாமல் ஆராதித்த கவனிங்க. புரியுதா? ஆனா பைபிள்ல அதுவும் இருக்கு. ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுபடியும் கொடுப்பேன். அது ஆபத்து காலத்துல. இது தானியேல் சொன்ன இந்த ஆபத்துல ராஜாவுக்கு அந்த ரட்சிப்பு. The time of salvation for the king, it is not my trial. ஒரு புத்தகத்துல படிச்சேன். நான் சொல்றேன், எனக்கு பிரச்சனை, இது பிரச்சனையா கேட்கிறான். என்ன சொல்றான்? Daniel never described that word trial. இது அநேக சொல்லுவான் தானியேலை சிங்கங்களிலே தள்ளலாம். நான் சொல்றேன் கூட இருக்கலாம். யாரு? சரி இவ்வளவு வேண்டாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய சரித்திரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. வேதம் சொல்றது, நீ கொஞ்சம் அப்படி கண்ணை மூடிட்டு சட்டாயம் பண்ணும் போது கொஞ்சம் நிதான் ஒரு போன் வந்து நம்ம திரும்பினா சட்டை எடுத்து போயிட்டு இல்லை. ஆனா வேதம் சொல்றது, வழக்கமாய் சூடாக்குகிற நெருப்பை பலமுறை சூடாக்குன பிறகும் வேதம் சொல்றது சட்டையில அந்த வாடை கூட வீசவில்லை. ஒரு ஏர் கண்டிஷன் உங்களை விழுந்தது போல விழுந்து கிடக்கிறானா அங்கே 4ஆம் அவர் உலாவி கொண்டிருக்கும் பொழுது எந்த நெருப்பும் எந்த சூழ்நிலையும் அவர்களை பட்சிக்காது, பட்சிக்க முடியாது. காரணம் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ராஜா பார்க்கிறான், 3 பேர் கையை வைத்து சோத்திரம் சோத்திரம். இந்த வேதம் சொல்லுது உலாவுகிறதை கண்டார்கள். ஆமென். அவன வாக்கி எதுல சொல்லுங்க, எத்தனை மணிக்கு எந்த நேரத்துல எரிகிற நெருப்பு தக்க தக்க தக்கான எரியுது. 4 பேர் கையை பிடிச்சு அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. எங்க நெருப்புக்குள்ள சொல்லுங்க. பண்ணதை சொல்ல மாட்டீங்களா? அந்த தேவனை தான் நீ நான் ஆராதிச்சுட்டு இருக்கோம். ஆனா எப்ப ஆராதிக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம், எந்த முறையில மெத்தட் ஆராதிக்கிறோம் தெரியாது. இப்ப சொல்லிக் கொடுக்கிறேன். முதலாவது அப்போஸ்தலர்ஸ். இதுல யார் எந்த கேரக்டர் வந்துன்னு சொல்லி கொடுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாரு?
அப்போஸ்தல். இரண்டாவது கேரக்டர் கவுன்சில். மூன்றாவது கேரக்டர் யாரு? சபை. 3 பேர் இங்க வராங்க. எதுல? 4ஆம் அதிகாரத்துல 3 பேர் வராங்க. யார் வரா? முதல்ல the apostles, இரண்டாவது கவுன்சில், மூணாவது சபை. இப்போ அப்போஸ்தல் என்ன செய்தார்கள், கவுன்சில் என்ன செய்தது, சபை என்ன செய்ய போகிறது? ஆமென். விளங்குதா உங்களுக்கு? இதான். ஏன்னா இந்த 4ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அது அவ்வளவு விளக்கமா இருக்காது. 4th சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா இப்படி வருதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன். முதல்ல கொடுத்தது பூராமே இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெர்சிக்யூஷன், பிரேயர், பவர். ஓகே, இப்போ என்னாச்சு? பெர்சிக்யூஷன் அப்படிங்கும்போது கீழே மேல பாருங்க, இத கொஞ்சம் அப்படி மாத்தி போடணும். எப்படின்னா அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறார்கள், கவுன்சில், பெர்சிக்யூஷன், God's power work. இதுதான் உங்க மூளை. புரியுதா உங்களுக்கு? இதுதான் உங்களுடைய மூளை. இது எப்படி கன்வெர்ட் பண்ணால? அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்க? அங்க என்ன இருக்கு? முதல்ல என்ன சொன்னேன்? ஒரு கோர்வையா சொன்னேன். பாருங்க, பக்தருவ காலம் ஜெபிக்கணும், கர்த்தருடைய வல்லமை வரும் சொன்னா முதல்ல சொல்லிட்டேன். இதுதான் கவனித்து எழுதக்கூடிய காரியம். நான் சொன்னது அப்படி எழுதிப்போம். என்ன எழுதிங்க வந்துருமா? அப்போஸ்தலர்கள் மூலமாய் நடந்தது பெர்சிக்யூஷன், கவுன்சில் மூலமா நடந்தது பிரேயர், அப்புறம் சபை வல்லமை கட்டுச்சு. எப்படி வல்லமை கட்டும்? சபைக்குள்ள எங்க இருந்து வரும் வல்லமை? அப்போஸ்தலர்கள் பிரச்சனை பண்ணாங்கன்னா சபைக்குள்ள வல்லமை எங்க இருந்து வரும்? பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. விசுவாசி பிரச்சனை பண்ணா சபைக்குள்ள வல்லமை எங்க இருந்து வரும்? இப்ப இது ரேஸா கன்வெர்ட் பண்றது தான் உனக்கு மெதுவா கொடுத்துருக்கேன். முதல்ல இப்படி மாத்தி கொடுத்துருக்கேன். இது எவ்வளவு உங்களுக்கு கொஸ்டினை மாத்திட்டா ஆன்சர் எழுத பயப்படும். சரிதானே? நேற்று எங்க சந்தோஷம் வந்துருக்காரா? நேற்று நான் ஒரே ஒரு கேள்வி தம்பிகிட்ட கேட்டேன். அவர் ராத்திரி கூட சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிஸ்டர் லூசு நினைச்சிருந்திருப்பாங்க. சரியா? எனக்கு திடீர்னு சிரிப்பு வந்துருச்சு. நெகேமி யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார் ரூத்தோட மாமி அப்படின்னா. சரியா தரலாம். நேற்று வராதுன்னு சொல்லு. ரூத்துடைய மாமி நெகேமி அப்படின்னாரு அவரு. சரியா தப்பா? யாரும் பேச மாட்டாங்க. எதுக்கு பாஸ்டர் வாயை திறக்கணும்? யாருக்குமே தெரியாதா? பதில் பரிசு கொடுப்பேன் சொன்னா யாரு தெரியாதா? அவர் சொன்னாரு நெகேமி ரூத்தோட மாமின்னு. நான் சொன்னேன் மம்மி அப்படின்னு. அவர் மாமி அப்படின்னா, நான் சொன்னேன் மம்மி அப்படின்னு. மாமின்னு எப்படி ஸ்பெல்லிங்? MAMY மாமி, MUMY மம்மி. கரெக்டா தப்பா? மாமியா இருந்தவங்க மம்மி ஆயிட்டாங்க. யாருக்கு? ரூத்துக்கு. அண்ணன் சிலருக்கு மம்மி டம்மி ஆயிடும். கல்யாணம் ஆன மாமின்பாங்க, அப்புறம் மம்மின்பாங்க, அப்புறம் டம்மின்னு. புரிஞ்சுதா? ஆனா ரூத்துக்கு அது வேற. நம்ம வேற கதை பேசுறோம். இனியும் எழுதி வச்சிருக்கேன். மாமி converted into mummy, in future dummy. ஏன்னா ஒண்ணுமே இல்லைன்னு என்ன செய்வாங்க? ஒண்ணுமே இல்லாதனால தான் மாமிய மம்மின்னா. ஆனா இன்னைக்கு மாமி கிட்ட ஒண்ணு இல்லைன்னா அவன் மம்மின்னு சொல்ல மாட்டான், வெறும் டம்மின்னு. சொல்லுங்க. డబ్బు లేదు, రెస్పెక్ట్ లేదు. అవునమ్మా? மாமியார் மனதில் வச்சு பாருங்க. மம்மி மம்மி ஒன்று இல்லைன்னா டம்மி டம்மி. அம்மா அம்மா. சரியா? எழுதி வச்சுருக்கேன். பின்னால் வரும். இப்போ அது எதுக்காக நீங்க மாற்றணும்னா அப்போஸ்தல் பிரேயர், கவுன்சில், பெர்சிக்யூஷன், சர்ச், பவர். சொல்லுங்க சத்தமா. சரி, இது 5 14 வரைக்கும் எழுதி கொடுங்க. சில பேர் என்ன செய்வாங்க? மாமி இப்போ
மம்மின்னு கூப்பிட திரும்பி மாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சுவான். அதான் கரெக்டா இருக்கு. இப்போ வந்து அப்போஸ்தலர் வாழ்க்கையில் என்ன நடக்குது? முதல்ல 5 to 7, அதாவது ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன், எழுதி கொள்ளுங்க. அப்புறம் எனக்கு டைம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து the court 5 to 7 the court. ரெண்டாவது the case. கோர்ட்னா என்ன இருக்கணும்? கேஸ் இருக்கணும். 8 to 14. ஓகே, 8 to 14 ரெண்டு காரியம். இப்போ என்ன கோர்ட்? The court was essentially composed of the high priest family. ஓகே, என்ன எப்படிப்பட்ட கோர்ட் அது? The court was essentially composed of the high priest family. The Jewish religious system had become so corrupt that the office were passed from one relative to another without regard of word of God. என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய வார்த்தை, தேவத்துவம் என்பது எப்படி போயிடுச்சு? பாஸ்ட் கடந்து போகுது. அந்த கடந்து போவதற்கு என்ன இல்ல? சரியான முகாந்தரம் ஏற்படவில்லை. அது புரிஞ்சுக்கணும். இங்க திரும்பி சொல்றேன். The court was essentially composed of the high priest family. The Jewish religious system had become so corrupt. யூதர்களுடைய ஆவிக்கேற்ற பிரகாரம் மிகவும் குளறுபடியான கரப்டடா இருந்துச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு? System had become so corrupt that the office was passed from one relative to another without passed from the word of God, regard for the word of God. என்ன ஆயிடுச்சு? ஒருத்தரை விட்டு இன்னொருத்தருக்கு போயிடுச்சு. இது வந்து ரொம்ப கரப்ட். இவன் என்ன சொல்லுவான்? கொஞ்ச நாளைக்கு நான் இருக்கிறேன், ட்ரெஷரரா இருக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு நான் சாப்பிடுறேன், அப்புறம் நீங்க வந்துருங்க, நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு ட்ரெஷரரா இருங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருங்க, சாப்பிடுவோம். அப்புறம் அடுத்தவன் அதுக்கு போட்டு நீ கொஞ்சம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்கோன்னு இந்த ரிலீஜியஸ் சிஸ்டம் போயிட்டே இருந்துச்சு அந்த நாட்களில். ஓகே, அதனால தான் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வந்து என்ன நடந்துச்சு அந்த நாட்களில்? இதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த 4ஆம் அதிகாரத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நியாயம் கிடைக்குமா? அப்ப என்னாச்சு? when Ananias was disposed from priesthood, அனனியாங்கிற மனுஷன் என்ன செஞ்சாங்க? disposed. ஏன்னா he is a righteous man. அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய காரியங்கள் என்ன ஆயிடுச்சு? அடுத்து பாருங்க, யார் வரா? Caiaphas, his son-in-law, was appointed. In fact, 5 of Ananias' sons held the office at one time or another. Somebody has defined nepotism as a man who be evil. என்னது? Man who be evil. புரிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் கோர்ட்ல நடந்த காரியம். ஒரு நல்ல ஆவிக்கேற்ற மனுஷனுடைய கையில இருந்து பிடுங்கி யார் கையில கொடுக்குறாங்க? ஒரு பிசாசு பிடிச்ச மனிதனுடைய கையிலே பொறுப்பை கொடுத்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? இதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நடக்கிற காரியம். இது வந்து நல்லா கவனிக்கணும். The spirituality is not from generation to generation to generation. இல்ல, அந்த நாட்கள்ல ஏழி இருந்தான், 7 குமார்கள் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் சாமுவேலை தான் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு வந்து ஒரு பாரம் இருக்கணும், உனக்கு ஒரு அழைப்பு இருக்குமானால் ஒரு பாரம் இருக்கணும். அதாவது நீங்க வந்து வேதத்தை தியானிக்கணும். இந்த பிடிஎஸ்ல சில காரியம் சொல்லி கொடுத்தேன், யாராவது ரிப்பீட் பண்ண முடியுமா? 22 பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன். ஒரு பிரசங்கிக்கு தேவையான 22 காரியங்கள். ஒரு பிரசங்கிக்கு தேவையான, நீ பாட்டே படிக்கலாம், யாராவது சொல்ல முடியுமா? பாட்டு படிக்கலாம், பிரைஸ் கொடுக்க மாட்டேன், பாட்டே படிக்கலாம். 22 காரியம். நீங்க இங்க நின்று பிரசங்கம் பண்ணணும்னா என்ன வேணும்? என்ன தகுதி வேணும்? 22 காரியம் வேணும். அப்பதான் இங்க நின்று பிரசங்கம் பண்ண முடியும்.
அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நேற்று வராதவங்களுக்கு தெரியாது, வந்தவன் எழுதி வச்சிருக்கலாம். புரியுதா? இப்ப அவங்க என்ன செய்வாங்க, இவங்களை நான் மாத்தி 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 22 என்ன செய்வாங்க, இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் பாருங்க. அப்ப நிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, 22 முடிஞ்ச ஒட்டி வச்சிருங்க, 22 ஒட்டி வச்சிருங்க. யார் பிரசங்கிக்க நின்னாலும் இதை பார்க்கணும். 22 இருக்கா? இல்லைன்னா நான் சொல்லுவேன், ஐயா எனக்கு 10 தான் இருக்கு, இன்னும் 12 கத்துக்கிட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறேன் எனக்கு பேர். இதுதான் நம்ம காலேஜ், நம்முடைய காலேஜ். என்ஜிஐடி காலேஜில் சேரணும்னா கொஞ்சம் கஷ்டம். 3 வாரம் 4 வாரம் ஆப்சென்ட்னா விட்டப்பா காலேஜ் போயிடு, உன் காசை திருப்பி கொடுக்க மாட்டோம், அது ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போட்டுருவோம், போயிடு. அப்படி படி, பார்த்து படி. நான் என்ன சொன்னேன் எனக்கு அங்க கேட்கணும் கடைசியா. Purpose, setting, outline, summary, timeline, author, date, other historical issues, meaning and message, parallel passages, running outlines, theme notes, cross-referring system, note study system, person profile, study notes, visual aids, illustration, timeline, modulation. Praise the Lord. இதுதான் BTH நான் சொல்லி BTH சொல்லி கொடுத்தது. இந்த 22 இருந்தா நீ பிரசங்கம் பண்ணு. If you have all the 22 cross referring, outline, timeline, ஒண்ணுன்னா overview, person study அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்தேன். எதுக்காக சொல்லி கொடுக்குறேன், இன்னைக்கு ஒரு சபையில போய் நான் நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இங்கே முதல்ல தேர்ந்த பிறகுதான் ஒரு சபையை நிக்க வைக்கிறோம், ஒரு சபையை கொடுக்கிறோம். நான் கவலையே பட மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட முடியும்னு சொன்னா, இதை கற்றுக்கொண்டவர்களோடு கற்றுப்பாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே போல நேற்று ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபஸில சொல்லி கொடுத்தது யாருக்கு வேண்டிய அதிகமா? ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபஸில என்ன சொல்லி கொடுத்தது தெரியுமா? யாரும் சொல்ல முடியுமா? யாராவது வேற ஒரு சான்ஸ் கொடுப்போம், சொல்லுங்க. Prophecy and prophecies. First point, spoken or written word from God. Second point, the foretold means consoling and corrective material. The third point is adula vandittu nariya points. Next 3 points, consoling and corrective material, predicative material. Predicative material. இதெல்லாம் வந்து தீர்க்கதரிசனம். ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லணும்னா இந்த மெத்தட் தான் சொல்லணும். எப்படி? சும்மா கண்ண முடியல, கவலைப்படாத மகளே நான் கொடுத்துருக்கேன். இங்க எங்கிருந்து வருது கன்சோல் மட்டும்தான் இருக்கும். ஆனா கரெக்டிவ் மெட்டீரியல், நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேர்ந்தெடுப்பாளனை உங்கள் நடுவில் அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்கள். பைபிள்ல என்னை கண்டித்து உணர்த்த மாட்டாரா? ஒருத்தர் வந்தோன்னு ஐயா நீங்க செய்யற காரியம் சரியில்லை ஆவியை உணர்த்துறாருன்னா பல நேரம் அவங்க அடிச்சு கொள்வாங்க, இல்லைன்னா சபைக்கு வர மாட்டான், இல்ல கொடுக்குற காணிக்கை கொடுக்க மாட்டான். அதனால என்ன செய்வோம், நீங்க போங்க ஐயா எல்லாம் நடக்கும். இவரே நடக்க முடியாம வந்திருக்கிறார், அப்புறம் எல்லாம் எப்படி நடக்கும்? Don't ever misuse the prophecies. It won't happen in your life. நான் வந்து என்னை தேவன் அழைக்கும் பொழுது கற்றுக் கொடுத்து தான் அழைச்சேன். கற்றுக் கொடுத்து அழைச்சேன். எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அவைகளைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். According to the method of the Holy Spirit. Even I'm preaching according to the method. நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்போஸ்தலர் 4 அதிகாரம் மண்டல ஸ்ட்ராங்கா ரெக்கார்ட் ஆயிடும். யாரை கேட்டாலும் ஒரு 10 வயசு உட்பட்ட பையன் கவனிப்பானால் பிரசங்கிப்பான். அந்த அளவுக்கு ஒரு எஜுகேட்டிவ் மெத்தட் we are giving here to learn, to understand the method, how to teach, how to preach, how to prophesy. தீர்க்கதரிசி அப்படின்னா உன்னை பார்த்தோன்னே ஜனங்க பயப்படணும். இப்போ இந்த அம்மா என்ன சொல்ல போறாங்களோ, இவங்க என்ன இந்த மனுஷன் என்ன சொல்ல போறானோ, உன்னை பார்த்து பயப்படணும். அதுதான் தீர்க்க தரிசனம் இல்லையா? ஆளுக்கு ஏற்ற வார்த்தை சொல்வது தீர்க்க தரிசனம் அல்ல. உன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரல, நீ கொடுக்கிற காணிக்கைக்காக இல்ல, நீ அப்ரிசியேஷன் பண்ணுவேறதுக்கு இல்ல, என்னை பெரிய ஆளாக்குற
மிதிச்சாலும் சரி, என்னை கீழே போட்டு மிதிச்சாலும் சரி, என் தேவன் சொன்னதை தவிர நான் ஒன்று பேச மாட்டேன். ஏன்னா தீர்க்கதரிசியா உருவாகணும் அப்படின்னா முதலாவது உடைக்கப்படணும். அதை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தேன். நேற்று கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபஸி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிடிஎச் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு. நேற்று தினத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நீ பிரசங்கிக்கலைன்னா உனக்கு ஐயோன்னு வேலை சொல்லும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கிற பிரசங்கத்தை கேளுன்னு சொல்லல. நாங்களாம் டைம் படிக்கும் போதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். நீ பிரசங்கம் பண்ண அப்படி என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தருக்கு மேல விழுந்த கடமைங்க. நீ 500 பேருக்கு சொல்ல வேண்டாம், 5000 பேர் சொல்ல வேண்டாம். 5 பேருக்கு சத்தியத்தை சொல்ல ஒரு நாளைக்கு 5 பேர் சொல்லிட்டு தான் இருக்க. என்ன 5 காணமே? நீ சொல்ற சத்தியத்தை கேட்கிற அளவுக்கு அவன் திராணி உள்ளவனா இருக்கணும். நீ பிரசங்கித்து அவனை மாற்றுகிற அளவுக்கு நீ திராணி உள்ளவனா இருக்கணும்னா இந்த 22 மெத்தட் உனக்கு தெரியும். What is prophecy? அப்படின்னா foretold, spoken word. ரொம்ப பேருக்கு தெரியாது. தீர்க்கதரிசனம்னா என்னன்னு தெரியாது. ரொம்ப பேருக்கு தெரியாது. தீர்க்கதரிசனம் என்ன? கர்த்தரால் ஏவப்பட்டு பேசுற வார்த்தை. சரி, கர்த்தரால் ஏவப்படுவது. கர்த்தர் எப்படி ஏவுவாரு சொல்லுங்களேன். எழுதி காமிப்பாரா? மெனே மெனே தெக்கே உபாசிர் அப்படி சொல்லிட்டு எழுதுவாரா? நீ படிச்சு சொல்றதுக்கு இது எழுதுவாரா? சொல்லுங்க. நான் கல்லான் எழுதி எடுத்து சதையான் எழுதி கொடுப்பேன், அதுல எழுதுவார். அப்படியா இருக்கு பைபிள்ல? ப்ராபசின்னு என்ன? முன் அறிவிக்கப்பட்ட வார்த்தை. அது வசனம் சொல்லியிருக்கேன். என்ன வசனம் சொன்னேன்? நேற்று ஒரு வசனம் சொன்னேன். என்ன வசனம்? சீக்கிரம் சீக்கிரம். ஐசையா சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. Unto us a child is born, unto us a son is given. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பிறந்தாரா? பிறந்தாரா? அங்க சொல்லும்போது பிறந்தாரா? எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்தாருன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியாது. இவர் சொல்லிட்டார். என்ன சொல்ல? எப்படி சொல்றாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். தீர்க்கதரிசனம் பிறந்தார். ஆனா பிறக்கவே இல்லை. ஆனா எப்ப பிறந்தார்? இன்றைக்கு அடுத்தது புதிய ஏற்பாட்டுல இன்றைக்கு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது எல்லாருக்கும் ஒரு மிகுந்த நற்செய்தி. இந்த நற்செய்தி எப்ப வருது? புதிய ஏற்பாட்டுல. அந்த தீர்க்கதரிசனம் எப்ப வந்துச்சு? பழைய ஏற்பாட்டு ஏசாயா தீர்க்கதரிசனத்துல அவர் பிறந்தார் அப்படின்னாரு. புதிய ஏற்பாட்டுல பிறந்தார் இருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த அர்த்தம் ரொம்ப பேருக்கு தெரியாது. ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன் சொல்லணுமா? ஏசாயா சொன்ன இயேசு யார் தெரியுமா? தாவீதின் ஊர்ல பிறந்தவர் இல்லை, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான இயேசு கிறிஸ்து. அப்படி என்ன அர்த்தம்? இருந்தவர் என்ன அர்த்தம்? ஜான் 1 படிங்க. ஆதியிலே யார் இருந்தார்? இயேசு இருந்தார், பிறந்தார். ஏன்னா பிதா சொல்லிட்டாரு. பிதா சொன்ன பிறகுதான் ஏசாயா சொன்னார். ஏசாயா சொன்னதுனால இயேசு பிறக்கல. கவனிங்க கவனிங்க. ஏசாயா சொன்னதுனால இயேசு பிறந்தார் அப்படின்னா அது ஏற்க முடியாது. என் பிதா முடிவு பண்ணிட்டார். தமது ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்கும்படியாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சொன்னாரு, ஏசாயா என் ஜனமுடைய பாவம் மிகுதியாயிட்டு இருக்கு, என்னுடைய குமாரனாக இயேசுவை நான் கொடுத்துட்டேன். The word given. இப்ப எப்படி என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. கவர்மெண்ட்ல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. தீபாவளிக்கு 20% போனஸ் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கும் சொன்னோன்னே இன்னும் கொடுக்கல இன்னும் கொடுக்கல இன்னும் கொடுக்கல சொல்லியாச்சு. இல்ல வரும். அவிசுவாசி சொல்லுவான் இன்னும் வரல. இன்னும் விசுவாசி சொல்லுவான் எங்களுக்கு 20% போனஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்க வாங்கிட்டோம். சொல்லுங்க சத்தமா. அரசாங்கத்துல பணம் இல்லைன்னா அவன் ஏன் சொல்ல போறான்? கவர்மெண்ட் ட்ரெஷரியில பணம் இல்லைன்னா ஏன் சொல்லுவான்? அவன் பணம் இருக்கிறதுனால தான் 20%, இல்லைன்னா 8% இருப்பான். புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப ஏசாயா சொல்றாரு, ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் யார் தெரியுமா? கர்த்தத்துவம் அவர் பொழுது இருக்கிறார். அவர் நாமம் அதிசயமானவர். இப்ப படிங்க ஏசாயா
நாடு இயலப்படிக்க அவர் நாமம் அதிசயமானவர். எந்த நாமத்திலே பொருத்தனீங்க? உங்களாலே சிலுவையில் அறையப்பட்டவர். ஏசாயா தீர்க்கதரிசியாய் சொன்ன இயேசு இவர்தான். இந்த நாமத்திலே தான் அற்புதம் நடக்குது. இந்த நாமத்திலே தான் அதிசயம் நடக்கிறது. புரியுதா உங்களுக்கு? தீர்க்கதரிசனம்னா என்ன? ஸ்போக்கன் வேர்ட். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில நினைச்சுக்கிட்டு இருக்கான், இது ஊழியக்காரா பேசுற வார்த்தை இப்பதான் சொன்னாருமா. இது ஏற்கனவே சொன்னதான் ஊழியக்காரன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். பேசுதோ எழுதவர்களுக்கு சொல்லி கேட்கலன்னு என்ன செய்வாரு? கேட்க வைப்பார். இதுக்கு எக்ஸாம்பிள் போட்டு பீட்டர் போட்டு பேதுரு என்ன செஞ்சார்? அவரு பேதுருவை மனுஷனை பிடிக்கிறவனாய் நீ ஆக்குவேன் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டார். அப்படியே வளையெல்லாம் போட்டுட்டு இயேசு பின்னால வந்துட்டான். ரொம்ப காலமா கூட இருக்கிறான். கூடவே இருந்து குழிய பறிச்சான். அது வேற கதை. ஆனா இயேசு கூப்பிட்டது உண்மைதானே, இவன் பின்னால வந்தது உண்மைதானே. ஆனா இவன் இயேசு உண்மையா இருக்காது. கூப்பிட்டுட்டார்ல, அழைத்த உண்மை உள்ளவர் கடைசி வரை நடத்துவார். ஆனா இவன் உண்மை இல்லைன்னா எழுத என்ன ஆயிடுச்சு? இவனுக்குள்ள ஒரு சின்ன போராட்டம். இயேசுவை அடிக்கிறதை கொண்டு போய் மனுஷகுமாரன் படுப்போகிற வேதனைகளை எல்லாம் இவன் பார்த்தவுடன் என்ன செய்தான்? இவனும் அவரோடு இருந்தவன் அல்லவா என்று சொன்ன உடனே இயேசுவை மறுதலிக்கவும் அவரை சபிக்கவும் அவரை தூசிக்கவும் தொடங்குகிறான். இதை ஏற்கனவே இயேசு சொல்லிட்டார். ஏப்பா பேதுரு, நீயா என்னை காப்பாற்ற போற? நீ சேவை கூடுதல் 3 தடவை மறுதலிப்பா. சொன்ன பிறகு நடந்த வார்த்தை. Jesus prophesied that will happen later in Peter's life. நீ உன் வாழ்க்கையில நடந்ததைத்தான் நான் தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கேன். நடக்க போவதை அல்ல, நடந்து முடிந்தது. உனக்கு நடக்க போவதை கூட கர்த்தர் சொல்லிட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் 16 கர்த்தர் என்ன பேச போகிறார்? ஏற்கனவே பேசிட்டார், திரும்ப சொல்ல போறார். ஆமென். புதுசா என்ன சொல்ல போறோம்? 16ஆம் தேதி 16ஆம் வருஷம் ஜனவரி 1/1/16 என்ன சொல்ல போறோம்? புதுசா சொன்ன வார்த்தையை தான் திரும்பி சொல்ல போறோம். கொஞ்சம் பேர் சொல்லுவாரு 15 சொல்லிருக்கேன், 13 சொல்லிருக்கேன், இன்னும் கேட்கல, வண்டது ரொட்டு விடுறோம்னு சொல்லுவாரு. நீ திரும்பவே மாட்ட, நீ திரும்ப மாட்ட, கஷ்டப்பட்டதான் புத்தி உனக்கு போ அப்படின்றாரு. போலீஸ் சொல்லுவாரு, கவலைப்படாத, உன் காரியங்கள் எல்லாம் ஆகும். அவர் சொல்லிட்டாரு, கட்டளை சொல்ல ஆகும், கட்டளை நிற்கும்னு சொல்லி அனுப்புவாரு. சந்தோஷமா போவாங்க, சமாதானமா போவாங்க. ஏசாயா 40:10 மாதிரி புரிஞ்சா சரி. தீர்க்க தரிசனம் வரும். திடீர்னு வந்து ஐஸ்வர்யா 40 பார்த்தோம்னா ரொம்ப குஷியாகும். ஆனா செவ்வாய்க்கிழமை வந்திருந்தா நடுக்கும். 40 லட்சம் இதையா கொடுத்தாரு, இதையா கொடுத்தாரு, இதையா கொடுத்தாரு. என்ன அப்படி இருக்காரு? ஓடுற கரண்ட் 250 வாட் அப்படியே கையில பிடிச்ச மாதிரி இருக்கிற வார்த்தை ரொம்ப பேருக்கு தெரியாது. சொல்லுவோம் பெரிய ஜாதியா இருக்க. எப்போ 100 வயசுக்குள்ள இல்லாம ஊரே உனக்கு பணம் தருது, பெரிய ஜாதியாக்கிட்டாங்க. அண்ணாவா சொல்லுவாங்க, இந்த வருஷம் எனக்கு என்ன ஆகுது தெரியுமா? ஆதியாகும் 12 பெரிய ஜாதியா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கொஞ்சம் உத்து பாருன்னா இது யாரு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு யார் கொடுத்தா? தேவன். எப்படி கொடுத்தாரு? பெரிய ஜாதியாக்குனாரு. எப்போ? எத்தனாவது வயசுல? சொல்லுங்க. அதனால ஒரு வசனத்தை எடுத்து யாராவது கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஜோசியை பார்க்கிற மாதிரி என்ன என்றாலும் அதுக்குள்ள ஒரு கரண்ட் ஷாக் இருக்கு உனக்கு. சொல்லுங்களேன். ஆனா நீ தானியலா இருந்தா பயப்பட வேண்டாம். சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவா இருந்தா நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா நீ ஆராதிக்கிற தேவன் உன்னோடவே இருக்கிறார். இன்னொன்னு சொல்றேன், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடாது. அப்படி நேரிட்டாலும் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உருவாக்குவார் என ஓப்படுகிறார். ஆமென். பேசுவார். சொல்லுங்க. ஐயோ மாநிலத்தின் ஊழியக்காரனை யார் ஓடி வருவா? இல்லாதவங்க. இயேசு உள்ள இல்லாதவங்க இருக்கிறத சொல்லுவான். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் இதை மட்டும் இல்ல எதையும் செய்ய பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. இப்ப இவங்க என்ன வேணும்? உனக்கு இப்போ கூட இருக்கணும். இப்போ கோர்ட்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன்? என்ன காரியம் சொன்னேன்? This
was an official meeting in the Sanhedrin 4:15 பாருங்க. 4:15 வாசிங்க. அப்பொழுது அவர்களை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த மனுஷன் நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் எங்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாக ஜனங்களை பரம்பாதபடிக்கு இதுவரை ஒருவரும் இந்த நாள் இவங்களுடைய காரியம் என்ன தெரியுமா? எதுக்காக இவங்க இவ்வளவு போராடிட்டு இருக்காங்கன்னா, ஒரே ஒன்று சொல்லிட்டோமா? ஒரே ஒன்று சொல்றேன், இதுக்குள்ள இருக்கிற சீக்கிரத்தை இவங்க எதுக்காக இவங்க இயேசுவை சொல்ல வேண்டாங்கிறாங்க, இயேசுவை பேசக்கூடாதுங்கிறாங்க, எதற்காக உன்னை தடை செய்யறாங்க அப்படின்னா, வெளியரங்கமா ஒரு அற்புதம் நடந்துருச்சு. இயேசுவை சாகடிக்கணும்னு சபை சங்கம் முடிவு பண்ணுச்சு. இயேசு செத்துட்டார். இயேசு போனோம்னா இப்ப இயேசு எடுத்து யார் வந்துட்டா? பேதுரும் யோவானும் வந்தாச்சு. இவங்களும் அவர் செஞ்சதை இவங்களும் செஞ்சுட்டாங்க. இப்ப ஜனங்க என்ன சொல்லுவாங்க? நீ இயேசுவை ஒரு இயேசுவை கொன்னு இங்க பேதுரும் யோவான்ங்கிற 2 இயேசுகளுக்கு இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் செஞ்சதை இவன் என்னை விசுவாசிக்கிறவன் என்னன்னு பெரிய காரியம் செய்வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இயேசு செஞ்சதை விட பெரிய பெரிய காரியங்களை இவங்க செய்ய போறாங்க. இப்ப இவங்க என்ன செய்ய போற? அந்த ஒரு இயேசுவை கொண்டுட்டீங்க, இப்ப 2 பேர் பேதுரும் யோவானும் இருக்காங்க, இவங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு முடிவு எல்லாம் கலந்து பேசுறாங்க. பாருங்க, ஒரு ஜப்பானி வந்தான், அவன் எழுந்து நடந்து போறான். இப்போ நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா ஜனங்களும் பார்த்துட்டாங்க. இல்லைன்னா ஜனம் அடிப்பாங்க, ஆமானா பின்னால போயிடுவாங்க. என்ன செய்யலாம்? எதை காப்பாற்றலாம்? எதை காப்பாற்றலாம்? ஜூயிஷ் ஃபெய்த். அவங்க எதை காப்பாற்ற நினைச்சாங்க? யூதர்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சுல்ல, அதை காப்பாற்றணும். அதுக்காக யாரையும் கொல்ல, யாரையும் பேச துணிகிறார்கள். இன்றைக்கு சொல்றது they want to protect their guilty feelings. சொல்லட்டுமா உங்களுக்கு? இன்னைக்கு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். நீ யதார்த்தமானவனா இருந்தா நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய வந்து இப்போ போலீஸ் வாங்க கூடிய போனால் நான் தைரியமாக போவேன். என்னையா செஞ்சேன்? நான் பிரசங்கிக்க கூடாது. கிறிஸ்தவத்தில் பிரசங்கிக்கணும்னு போட்டுருக்கு. நான் உனக்கு பயப்படுவேனா? கிறிஸ்தவுக்கு பயப்படுவேன். என்ன செய்யற? ஜெயில போட்டுட்டு போ, அங்க பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருடிட்டா போனோம், பொய் சொல்லிட்டா போனோம், சொல்லுங்க அடுத்த மண்டையை உடைச்சிட்டா போனோம் இல்ல. கிறிஸ்துவை அறிவிப்பதனால உலகத்துல ஒரு மனம் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஆமென். இப்ப இங்க பாருங்க, they want to hear. I want to tell you the same council that few months before had condemned Jesus to die. In fact, these officials recognized Peter and John as the associate of Jesus Christ. Their Sanhedrin was charged with the responsibility of protecting the Jewish faith. புரிஞ்சுட்டீங்களா? இவங்க எதை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறாங்க? இயேசுவை என்னமா செஞ்சுட்டு போ, ஆனா வெளியரங்கமா அர்த்தம் செய்யாத, வெளியரங்கமா சத்தியத்தை சொல்லாத. நீ வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணிக்கோ, வெளியரங்கமா சொல்லாத. நீ வெளியரங்கமா சொல்ல ஆரம்பிச்சேன்னா யூதர்கள் எல்லாம் தங்கள் விசுவாசத்தை விட்டு விட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதை தடை செய்ய. புரியுதா உங்களுக்கு? நீ ஒருத்தன் சபைக்கு விரோதமா எழுப்புறான்னா சபைக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை அவனுக்கு, சபைக்கு இல்லை. ஒருத்தன் சபை மேல கல்லெடுத்து போடுறான்னா சபைக்கு பிரச்சனை இல்லை. ஏன் கல்லெடுத்து போடுறான்னு கேளுங்க, நான் சொல்லி தரேன். இந்த சபையில வல்லமை இருக்கு. ஜனங்கள் சத்தியத்தை தேடி ஓடி வருவாங்க. இங்க ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க, பரலோகத்துக்கு போக போறாங்க. பிசாசு சொல்றான், அங்க ஒரு கல் எடுத்து போட்டேன்னா பாதி பேர் ஓடிடுவான் பயந்து. ஆனா கல் எடுத்து போட்ட பிறகுதான் கூட்டமே ஜாஸ்தி இருக்கு. சொல்லுங்க, சிலுவையில கிறிஸ்துவ அடைஞ்ச பிறகுதான் இன்னைக்கு உலகமே கிறிஸ்தியாருக்கு தெரியும். யாருங்க ஒரு தொங்குகிறவர்? ஒரு முறை ஒரு தேசத்துல யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல அரண்மனையை பிடிச்சிட்டாங்க. வந்து யுத்த வீரர்களும் அரண்மனையை பிடிச்சிட்டாங்க. எல்லா போர் வீரர்களும் தன்னுடைய ராஜாவை காப்பாற்ற போராடுகிறார்கள். ஆனால் ஒரு போர் சேவகன் ராஜா ஒளிந்திருந்த அறைக்குள்ள வந்துட்டான். அந்த இடம் வந்து ஒரு பிரேயர் ரூம், ஜெபிக்கிற இடம், ஜெபிக்கிற ஸ்தலம். அப்ப என்ன ஆயிடுச்சு? இவங்க ஜெபிக்க ஆரம்பிக்க என்ன ஆயிடுச்சு?
இந்த போர் சேவகன் வந்து வெளியிருந்து மெதுவா கதவை திறந்து பார்க்கறான். ராஜா குழந்தை ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு, கண்ணீரோட ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் ஜெபிக்கிற இடத்துல பார்த்தா ஒரு பெரிய சிலுவை, 2 கைகளிலும் கால்களிலும் ஆணி விடாமல ஈட்டியில போட்டு அப்படியே தத்ரூபமா அந்த முகத்தை அந்த இடத்துல வடிவமைத்து அதை நோக்கி ராஜா ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். இதை தொடர்ந்து பார்த்த போர் சேவகன் கேட்கிறான், ராஜாவே நீ யாரை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறீர்? இந்த மனிதர் யார்? இவர் தான் எனக்காக மரித்தவர், என்னை காப்பாற்றும்படி உலகத்துக்கு வந்தார், என்னை மீட்டுக் கொள்ளுவார் என்று சொல்லி ராஜா சொன்ன அந்த போர் சேவகன் பார்த்தான். இத்தனை பேர் உங்க அரண்மனையை கைப்பற்றிட்டும் இந்த நாடு முழுவதும் எங்க கையில வந்துருச்சு, இன்னமுமா இவரை நம்புற அப்படின்னா நான் சொன்னேன், இப்பதான் நான் அவரை நம்புறேன். Praise the Lord. Praise the Lord. He said, I believe now. Everything is happened, but now I believe in God. He is able to save me. இவர் என்னை ரட்சிக்க போதுமானவர், என்னை காப்பாற்ற போதுமானவர். ஆமென் சொல்லு. உடனே பார்த்தான், இவ்வளவு தூரம் நீ சொல்றியான்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் அந்த சிலுவையை பார்த்தோம். சொன்ன ராஜா, என்னுடைய உடையை போட்டுங்க, என்னுடைய பட்டயத்தை போட்டுங்க, என் தலைச்சீரை போட்டுங்க, என்னுடைய ஷூவை போட்டுங்க, எல்லாத்தையும் என்னோட போட்டுங்க. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, தைரியமா வெளியே போங்க, உங்களை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. உங்க கையில் இருக்கிற பட்டயத்தை நான் என்னை கொண்டு போடுங்க. அப்ப என்ன நடக்கும்? ராஜா இவனை கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். நான் மறிக்கிறேன். ராஜா சொல்றான், இதுதாங்க இயேசுவின். இயேசுவை பார்த்த உடனே அது போர்வனுக்கு என்ன இருந்துச்சு மனசுல? இயேசுவை நம்புகிறவங்களை காப்பாற்றணும், நான் மறிக்கணும். நான் மறிச்சாதான் இந்த மனுஷன் வெளியே போக முடியும். இந்த மனுஷன் வெளியே போனா நான் இவரை குறித்து சொல்ல முடியும். அதனால ஐயா என்ன கொண்டு போட்டு நீங்க போங்க. Praise the Lord. இதுதான் கிறிஸ்துவம், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீ ஏதோ ஒரு ஆலயத்து இழிவான ஆலயத்துக்காக நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு நன்மை கிடைக்கும் என்று நம்ம வரல. கர்த்தர் சுகம் கொடுப்பார் நீங்க வரல, விடுவிப்பார் வரல, கடன் பிரச்சனை மாறும் என்று வரல. எனக்காக மரித்த இயேசு என்னை காப்பாற்ற வல்லவர், எனக்காக மரித்த இயேசு என்னை விடுவிக்க வல்லவர், எனக்காக மரித்த இயேசு என்னை உயர்த்த வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாதவர் என் இயேசு என்று அறிவிக்க வந்திருக்கிறோம். ஆமென். Whatever the council, whatever the court, we least bother over the people, but we are perfect before the Lord and pray God will give you the power to overcome all the evil influences. Amen. Yes. அடுத்ததாக பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு ஆவியினால் நிறைந்து என்ன நடக்குது கவனிச்சீங்களா? கோர்ட்ல நிக்க வச்சு இவங்களை கண்டம் பண்ண உடனே, இவங்களை குற்றப்படுத்தின உடனே பேதுரு எப்படி பேசுறான்? எதுல பேசுறான்? இதுதான் இன்னைக்கு உனக்கு வேணும். உன்னை குற்றப்படுத்துற ஜனங்க முன்னால நீ மாமிசமாய் பேசாதே, நீ ஆவியில நிரம்பி பேசு. அவன் மாமிசத்துல பேசுகிறதை நீ ஆவியில பேசு, அவன் மாமிசத்துல செய்யறத நீ ஆவியில செய். மாமிசம் மரணம், ஆவியோ நித்திய ஜீவன். பேசுறான். ஏன்னா தங்களுக்கு கேடு உண்டாக அவன் பேசுறாங்க, நமக்கு நன்மை உண்டாக பேசுறோம். பேசுறான். ஹல்லேலூயா. Peter spoke in the power of the Holy Spirit of God. Note that Peter was again filled with the Holy Spirit. எங்க இருக்கு? 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருக்கு. அதனால தான் சொன்னேன், நீங்க இந்த 4ஆம் வசனத்தை வாசிக்கணும்னா 2ல இருந்து வாசிக்கணும். 2ல இருந்து வாசிச்சானா 5 வரைக்கும் வாசிக்கணும். 2, 3, 4 and 5. 4 chapters தான் இந்த சீக்ரெட் இருக்கு. அப்போ இவன் பரிசுத்த ஆவியை எப்ப பெற்றுக்கொண்டான் பேதுரு? பரிசுத்த ஆவியை எங்க பெற்றுக்கொண்டான் பேதுரு? 2:4 வாசிங்க. இப்ப பரிசுத்த ஆவியில நிரம்பி பேசினான்னு இருக்கு. நீங்க எல்லாம் அதை தான் சொல்லுவோம், நாங்க ஆவியில நிரம்பணுமா, ஆனா சபைக்கே வர மாட்டோம். ஆமாவா இல்லையா? ஆனா பேதுருக்கு இந்த அபிஷேகம் எங்க கிடைச்சது? இந்த ஆவி எங்க கிடைச்சது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4 வாசித்து பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரங்களின்படி பாருங்க. இன்னொரு காரியம் சொல்லிட்டாங்க, இது ஒரு துவக்கமா எடுத்துக்கணும். இது
பிகினிங்கா இருக்கலாம். 2-4 சொன்னேன் இல்லையா, அன்றைக்கு அவர்களுக்கு ஆவியானவர் தந்தரின பாஷையின்படி பேசினார்கள். பெற்று ஆவியானவர்ல நிரப்பப்பட்டாங்க. இங்க சொல்றாரு, I would experience another feeling before the day ended. இது வந்து காலமே சபை கூடி வரும்போது நடந்தது. 4ஆம் அதிகாரம் 31 வாசித்து பாருங்க. 4:31. அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றோ அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றோ முன்னறிந்து அவர் உயிர் தேர்தலை குறித்து இப்படி சொன்னான். பாருங்க 4:31 என்ன தெரியுமா? After this prayer the meeting place shook and they were all filled with the Holy Spirit. Then they preached the word of God with boldness. அப்போ 4ஆவது மாத்தி படிச்சாங்க. அப்போ எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க அவசரமா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அர்ஜென்ட்டா படிக்கணும் அவசியம் இல்லை. யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. நான் 12:30 தான் முடிப்பேன். ரைட்? அப்ப என்ன நடக்குது? இங்க 2 காரியம் இருக்கு. முதல்ல துவக்கம், அப்புறம் முடிவு. ஓகே, நீ என்ன செய்யணும் தெரியுமா? பாதியில நிற்பான். இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள் அந்நிய பாஷை பேசியிருப்பான், அதையே வச்சு காலம் பூரா ஓட்டிட்டு இருப்பான். இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன். ஒரு பாஸ்டர் வந்தாரு, அவர்கிட்ட கேட்டேன், ஐயா ஒரு ஜோம் பண்ணுங்க. நான் உடனே இது வந்து 10 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். நான் கேட்டேன், ஐயா இன்னும் அந்த பாஷையை மாத்தலையா அப்படின்னு. எப்படி மாத்துறது, எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னாரு. நான் கேட்டேன், நீ பிறந்த உடனே முதல் நீ பேசின வார்த்தை என்ன? அம்மா. சரி, இன்னைக்கும் அம்மா நான் பிச்சை போட்டுருவோம். அன்னைக்கு அம்மான்னு ஒண்ணு உன் தாய் ஓடி வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னைக்கு அம்மா பெரிய ஆளான பிறகு அம்மான்னு என்ன செய்வாங்க? கையை நீட்டினா பிச்சை போட்டுருவாங்க. ஐயா பேச கத்துக்கும், இல்லையா பேச என்னது? அப்போ 2 காரியம் இருக்குல்ல, 2 நாள்ல அவர்கள் அப்பதான் பரிசுத்தாவி பெண்டகாஸ்ட் என்று சொல்றோம். பெண்டானா 50. ஓகே, கிறிஸ்து வானத்துக்கு எழுந்தருளின பிறகு 50ஆவது நாளிலே பரிசுத்தாவி அனுப்பப்பட்டார். அன்னைக்கு பெற்றுவிட்டாங்க. அது பிறகு 4ஆம் அதிகாரம் 31 ஒரு காரியம் நடக்குது. மீண்டும் நிரப்பப்பட்டார்கள். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? again the filled என்ன அர்த்தம்? அப்பப்ப ரீஃபில் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் பரிசுத்தாவி. சரியா? சிலிண்டர் வீட்டுல மாத்துற மாதிரி. ஓகே, வாங்கி வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு ஓட்டிடலாம்னு இல்லை. சமைக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. சிலிண்டர் ஃபுல்லா இருக்கணும்னா நீ சாப்பிடவே முடியாது. ஆமென். அப்ப என்ன செய்யணும்? அனுதினமும் உன்னை நிரப்புகிற ஆவியானவரை பயன்படுத்தணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ அநேகருக்கு கர்த்தர் கூடிய செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆசைதான் இருக்கு. ஆனா அனுபவமும் இல்லை, அறிவும் இல்லை, பெற்றுக்கொள்ளுகிற தன்மையும் இல்லை. They are not eligible to receive the Holy Spirit. They are not eligible because they want the Holy Spirit for responsibility. In the church elders, சபையுடைய மூப்பரா நான் அந்நிய பாஷை பேசினாதான் 4 பேர் மதிப்பான். ஆனா ஆவியானவர் உன்னை மதிப்பாங்க. நீ தவறா பேசினா அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. இன்னைக்கு அந்நிய பாஷைங்கிற பேர்ல அவங்க பேசுற வார்த்தைகள் சிலர் தெரியாது. சரியா? முதல் நான் பெங்களூர் வந்தப்போ 91ல பண்ணி அப்படின்னா எனக்கு அதுல பண்ணின்னு என்ன பார்த்தா பண்ணி மாதிரியா இருக்கா அப்படின்னு. பண்ணி அப்படின்னா வாங்க எனக்கு அப்ப சொல்லி கொடுத்தாங்க. இப்ப பன்னீரி அப்படின்னா வாங்க, பண்ணினா வா, பண்ணினா பன்னீரினா வாங்க, வா வாங்க. அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையா? We can understand the language. If we keep on speaking, we learn how to speak. Praise the Lord. ஆமா இல்லையா? சொல்லுங்க. அப்ப நீங்க ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆவிக்கேற்ற வாழ்க்கையில நீங்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், தேவனுக்கென்று அறியப்பட்டவர்களாய் நீங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்கிறார். இங்க சொல்ற பாருங்க, it's very very important. I would experience another filling before the day ended. There is no one baptism of spirit, and this is a conversion. 1 Corinthians chapter 12 verses 13. But there must be many fillings of the Holy Spirit if the believer is to be an effective witness for Jesus Christ. கிறிஸ்துவுக்காக யார் சாட்சியாய் இருக்க விரும்புகிறார்களோ அவர்
அடிக்கடி ஆவியானவர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். எப்படி எப்படி சொல்லுமா? Ephesians chapter 5 verses 18. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? Your responsibility. நான் வந்து உன் வீட்டுக்குள்ள உன் புருஷன் ஜெபிக்கிறானா, உன் மனைவி ஜெபிக்கிறாங்களா, உன் பிள்ளை ஜெபிக்கிறாளா, உன் பிள்ளை சரியா ஜெபிக்கிறாளா நான் பார்க்க முடியாது. ஆனா சொல்றாரு, each and every person, those who receive the Holy Spirit, they have the responsibility. Each and everyone has the responsibility to teach our children to speak perfect language, perfect prayer, perfect submission and perfect dedication is important in the last days. கடைசி காலங்களிலே நடைபெறுகிற காரியம் இதுதான் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க? அப்ப என்ன சொல்றாரு? நீங்க அந்நிய பாஷை பேசும்போது மற்றவங்களுக்கு எப்படி இருக்குதா? How the people are thinking about you? These people drunken, மதுபானம் வெறி கொண்டது போல அண்ணால் ஜெபிக்கிறான். நல்ல கவனிங்க, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணால் சபைக்கு போகிறாள், கண்ணீரோடு ஜெபிக்கிறாள், கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு வயதாகி கொண்டிருக்கிறது, எனக்கு பிள்ளை இல்லாததுனால இந்த கஷ்டம் என்னை வெறுக்கிறது, என்னை தூசிக்கிறார்கள், என்னை தூரமாக்குகிறார்கள், நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவள் பொறுத்தனையோடு மனம் கசந்து இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி செழிக்கிறாள். ஆனால் ஏன் கேட்கிறான் அங்கே? நீ ஏன் குடித்து வெறித்திருக்கிறாய் கேட்கிறாரு. ஒரு பாஸ்டர், ஒரு சபையினுடைய போதகர் கேட்கிறாரு, நீ ஏமா குடிச்சு வெறிச்சு இருக்க? அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நான் குடித்து வெறிக்கலையா, நான் ஒரு மன கிளேசமான ஒரு ஸ்திரீ, என் பிரச்சனை என்னை புலம்ப வைத்திருக்கிறது, என் சூழ்நிலை என்னை கதற வைத்திருக்கிறது, என்னுடைய இருதயம் உடைந்திருக்கிறது, என் தேவன் ஒரு அற்புதம் செய்வாரா என்று சொல்லி நான் உடைந்து வந்திருக்கிறேன் ஐயா, உனக்கு இது தெரியவில்லையா? அடுத்து சொல்றாரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது போ. Your prayer not answered. Your prayer answered. Go with peace. இதுதான். Every time we fill with the Holy Spirit, God will insist every believers you need a support from God. We cannot expect any help from people. Always we see God. God will help us. He will tremendously use us mightily, and He will increase the faith in you. You will be the multitude of God's children. நீங்கள் பெரும் தொகையான ஜனங்களாய் கர்த்தர் மாற்ற முடியும். உனக்கு வேண்டுவது என்ன தெரியுமா? அடிக்கடி ஆவியிலே நிரம்புகிற அனுபவம். இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆதி சபை எப்படி இருந்துச்சு? early churchiல் என்ன இருந்துச்சு? they prayed. they not prayed in TV, they prayed in spirit. ஆவியிலே ஜெபம் பண்ணினார்கள். உனக்கு அனுபவம் இருக்கா? or you have experience how to pray in spirit? ஒண்ணு வேண்டாம், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். how many of you need to speak in tongues? how many of you need to speak in tongues? ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பேர் இருக்கீங்க? 1 2 3 பஸ்ஸில் இல்லையா? 4 அப்படி வருது இல்லையா? சரி, நான் ஒன்று சொல்றேன். If you speak in tongues, you should know it. There's 100 benefits we are getting through the tongues. எவ்வளவு? 100 benefits. 100 பிரயோஜனம் இருக்கு ஒரு அந்நிய பாஷை பேசுவதனால. If you are speaking in tongues, we are directly communicating with God. If you are speaking in tongues, God will insist and give a direction how to move furthermore. If you are speaking in tongues, your heart is very clear, and if you are speaking in tongues, you can understand others' hearts. If you speak in tongues, God will reveal the revelation of the people.
in speaking in tongues. But everyone said, I'm speaking in tongues. What's the meaning? How to understand it? How to know to speak? This is what Bible says. And Peter respectfully began with explanation of how the miracle occurred in the churches, in the families. But Bible says very clearly, certainly the member of the southern, the seen, the crippled beggar many times. But here, God tried to heal the people, transforming people by the miracle and wonders. But every time God confirming this, but perhaps they had even given alms to him, personally prayed for him. But how this well-known man healed? Even the people helped Lot. The crippled man, ஒரு தாயின் கருவிலே பிறக்கும் பொழுது ஜப்பானியாய் பிறந்த மனிதன் எழுதி நடக்கிறான் என்று சொன்னால் இவர்கள் பலமுறை அந்த மனிதனை கை தூக்கி விட்டிருக்கிறார்கள், பிச்சை கொடுத்திருக்கிறார்கள், அவனை பார்த்து பரிதாபப்பட்டிருக்கிறார்கள். பலமுறை இவர்கள் கண்களிலே பார்த்து கொண்டிருந்த மனிதன் அவன். ஆனா இன்றைக்கு எழுந்து நடக்கிறான்னு சொன்னா இவர்கள் சொல்றாங்க இது unbelievable. The miracle happened. Unbelievable. We see often this person is beggar. This crippled man now is walking because of the miracle of God. Praise the Lord. Amen. Amen. The Jehovah God is healing the person through Peter and John. Even we have the same hope. Even we have the same belief in God. We meditating day and night the word of God today. God will perform the miracle through our prayers. People are coming and searching where I get the deliverance. How God delivered me from the bondage. How God healed me from my sickness. But God is able to do miracle in your life if you have faith in God. Amen? Amen? Right. But finally, I'll tell you, the only one word I can tell you, how the council opposing his name. And finally, the church is very clearly declared that the church calling on his name, God delivered them from all the problem happened around them. Here, the greatest consolidation of power in Jerusalem, that day in the prayer meeting that followed the trials. In this one of the truly great prayers recorded in the Bible, and it is a good example for us to follow. We have to follow this example. Even in our church, God is able to perform miracles in each and every family today. Are we declare God today? He's Almighty God can help me from the bondage. God can heal me and help me from the bondages. He deliver me from sickness. If you really have faith in your heart, God will heal you. To begin with, it was a prayer that was born out, witness and service to the Lord of God. Peter and John just came from the trenches, and the church met to pray in order to defeat the enemies. Every time we are gathering and we announcing the prayer to defeat our enemies. Praise the Lord. Everywhere that the persecution is started, but the church sincerely we have to pray to God. But God will perform a miracle and save the churches and believers. We have the confidence and more than expectation. God, our God, is living God. He can speak, He can hear and help. He is ready to help us in any circumstance. You understand, the trial comes, He never leave you and forsake you until He delivers you, until He will rescue you. You believe in God. Amen? Amen? Please tell the network. Tell the network. It will be a continuation. We will keep on Tuesday. Praise the Lord. Hallelujah. We submit ourselves to God. Glorious God. எந்த நாவில் பொதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
Thank you, Lord, Holy Spirit. Once again, we submit and surrender our body, soul, and the spirit in your precious hand, Lord. Lord, take control of each and every family, those who belongs to this ministry. Even though we want to pray for the guests, those who come from Israel, to visit the church for Albert and Mogana's family function today. Lord, we give you glory and honor to you. Name above all names. You are the God of Almighty. We proclaiming the victory in your name. Let them grant the victory. Help them to defeat the enemies around them. Help them to overcome the trials and tribulations. We should be stronghold in prayers and committing ourselves. We have the responsibility today to proclaim your name and glorify your name. In Jesus' name we pray. Amen. Please be seated.